அன்பார்ந்த மாணவர்களே, தரமாறு விஞ்ஞான பாடத்திலே அலகு 1 முதலாவது பகுதியை நாம் கடந்த வகுப்பிலே பார்த்தோம். இன்று அதன் தொடர்ச்சியை பார்க்க இருக்கின்றோம். அதுக்கு முன்னால் நாங்கள் கடந்த கிளாஸில் பார்த்த விஷயங்களை மேலோட்டமாக மீட்டி கொண்டு வருவோம். உயிர்ச்சூழலின் விந்தைகள் அப்படிங்கிற பாடத்தை நாங்கள் பார்த்தோம். சூழல்னா என்ன அப்படின்னு சொல்லி நாங்கள் விளங்கினோம். எங்களை சுற்றி வர இருக்கிற அனைத்தும் சூழல் எனப்படும். சூழலில் பல்வேறு உள்ளடக்கங்கள் காணப்படுது. நிலம், நீர்நிலைகள், கட்டடங்கள், தாவரங்கள், விலங்குகள், வழி, இந்த மாதிரி நிறைய சூழலில் கூறுகள் காணப்படுது. சூழலில் உள்ளவற்றை தேடி பார்க்குறதுக்கு நாங்கள் ஒரு செயற்பாடு ஒன்று செஞ்சோம். அதே போல் அந்த சூழல் வித்தியாசப்படுது, வெவ்வேறு வகையான சூழல்கள் காணப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம். ஒரு நகர்ப்புற சூழல், வயல்வெளி, நீர்ச்சூழல், கடற்கரை சூழல், பாடசாலை தோட்டம், வீட்டுத் தோட்டம், வகுப்பறை சூழல், இல்லையா காடு, இந்த மாதிரி வெவ்வேறு வகையான சூழல்கள் காணப்படுதுன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் சூழலில் காணப்படக்கூடிய கூறுகளை பொறுத்தவரையில் அவை எப்போதும் எல்லா கூறுகளும் ஒரே மாதிரி இல்லை. அந்த சூழலில் உள்ள கூறுகள், பொருட்களில் வித்தியாசம் இருக்குது. சில பொருட்கள் வளர்ச்சி அடையுது, சில பொருட்கள் வளர்ச்சி அடைய இல்லை அப்படின்னு பார்த்தோம் நாங்கள். அப்போ இந்த வளர்ச்சி என்னன்றதுக்கு ஒரு வரைவிலக்கணம்னு சொன்னோம். அதாவது அங்கிகளின் உடலின் பருமனில், உயரத்திலும், திணிவிலும், கனவளவிலும் ஏற்படுகின்ற மீளா அதிகரிப்பு வளர்ச்சி அப்படின்னு நம்ம விளங்கினோம். அடுத்தது வளர்ச்சியை காட்டுற பொருட்கள் சிறுவன், நாய், பூனை, கோழி, இப்படி வளர்ச்சியை காட்டக்கூடிய பொருட்களை சொன்னோம். வளர்ச்சியை காட்டாத பொருட்கள் பென்சில், புத்தகம், கொப்பி, மேசை, கதிரை, இந்த மாதிரி சொன்னோம். அப்போ அதுக்கப்புறம் உயிருள்ளவை, உயிரற்றவைன்னு சொல்லி சூழலில் உள்ளதை 2ஆக வகைப்படுத்தணும். உயிர் உள்ளவைன்னு சொல்லி சொன்னால் உயிரங்கிக்குரிய சில இயல்புகள், இனப்பெருக்கம், அசைவு, சுவாசம், போசனை, வளர்ச்சி, இப்படியான இயல்புகளை காட்டக்கூடியது உயிர் உள்ளவைன்னு சொன்னோம். இப்படியான இயல்புகளை காட்டாதது உயிரற்றவை, உயிரற்ற பொருள்கள் சொன்னோம். உயிருள்ளவைக்கும் உயிரற்றவைக்கும் வேறுபாடுகள் நமக்கு தெரியும். உயிருள்ளவை வளர்ச்சியை காட்டும், உயிரற்றது வளர்ச்சியை காட்டாது. உயிருள்ளவை இனப்பெருக்கம் செய்யும், உயிரற்றவை இனப்பெருக்கம் செய்யாது. உயிருள்ளவை போசனை பெற்றுக்கொள்ளும், உயிரற்றவை போசனை பெற்றுக்கொள்ளாது. அதுக்கு உதாரணங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் தொடர்ந்து வந்தோம். இந்த உயிருள்ள அங்கிகள் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குதா, அவர்களுக்கு இடையில் வேறுபாடுகள் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தோம். இந்த உயிருள்ள அங்கிகளுக்கு இடையில் காணப்படுகின்ற வேறுபாடுகள் முக்கியமாக 3 விஷயங்களை பார்த்தோம். சில அங்கிகள் இடம்பெயர்வை காட்டும், சில அங்கிகள் இடம்பெயர்வை காட்டாது. இடம்பெயர்வை காட்டும் அங்கிகளோட போசனை முறை வேறு, இடம்பெயர்வை காட்டாத அங்கிகளோட போசனை முறை வேறு. அது மாதிரி வளர்றதை எடுத்துக்கொண்டாலும் இடம்பெயர்வை காட்டக்கூடிய, போசனை உட்கொள்ளக்கூடிய, வெளியிலேருந்து பிடிச்சி சாப்பிடக்கூடியவங்க கட்டுப்பாடோடு தான் வளருவாங்க. அடுத்த குரூப் என்ன செய்வாங்க, இடம்பெயர்வை காட்டாத ஒரே இடத்துல வாழக்கூடியவங்க, தனக்கு தேவையான சாப்பாடை தாமே தயாரித்து கொள்கிறார்கள். அவங்க வளர்ச்சியை காட்ட சில அன்லிமிட்டட் க்ரோத்ஸ், எல்லையற்ற வளர்ச்சியை காட்டுவாங்க. இதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். அப்போ அந்த அடிப்படையில் அந்த 2 கூட்டங்களை நாங்கள் பேர் வச்சோம். ஒரே இடத்துல இடம்பெயராமல் இருக்கக்கூடிய, தமக்கு தேவையான சாப்பாட்டை, உணவை தாமே தயாரித்து கொள்ளக்கூடிய, அதுபோல் எல்லையற்ற வளர்ச்சியை காட்டக்கூடிய ஆக்களை நம்ம சொன்னோம் தாவரங்கள் என்ற ஒரு பேர் சொன்னோம். அது மாதிரி இடம்பெயர்ந்து திரியக்கூடிய, போசனையை வெளியிலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய, உட்கொள்ளக்கூடிய, அதுபோல் எல்லைக்குட்பட்ட வளர்ச்சியை காட்டக்கூடிய ஆக்களை நம்ம விலங்குகள் அப்படின்னு சொன்னோம். அந்த அடிப்படையில் உயிருள்ள அங்கிகளை 2ஆக வகைப்படுத்துங்க என்று உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா நீங்கள் தாவரங்கள், விலங்குகள் அப்படின்னு வகைப்படுத்தணும். இது வரைக்கும் நாங்கள் பார்த்தோம் இல்லையா பிள்ளைகள்? பழைய கிளாஸில், போன கிளாஸில் நாங்கள் பார்த்ததை சுருக்கமாக மீட்டிருக்கிறோம். இப்போ அடுத்தது நாங்கள் வரப்போகிறோம். உண்மையில் எங்களோட கண்ணுக்கு தெரிகிற இந்த வளர்ச்சியை காட்டக்கூடியதில், அதாவது அந்த உயிரங்கிகளில் தாவரங்கள், விலங்குகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 கூட்டம் மட்டும்தானா இருக்குது. உயிருள்ள ஆக்கள், உயிருள்ள அங்கிகள், உயிருள்ளவை என்று சொல்கிற நேரத்தில் நம்மளோட கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த விலங்குகள்ன்றது ஒரு கூட்டம், தாவரங்கள்ன்றது ஒரு கூட்டம். இந்த 2 கூட்டம் மட்டும்தானா உண்மையில் உலகத்தில் இருக்குது, அல்லது இன்னொரு கூட்டம் இருக்குதா, எங்களோட கண்களுக்கு தெரியாத இன்னொரு கூட்டம் இருக்குதா, அந்த பூமியில் வாழுதா அப்படிங்கிறத நாங்கள் தேடி பார்க்க போகிறோம்.
அதை தேடி பார்க்குறதுக்காக ஒரு பரிசோதனை ஒன்றுக்கு நாங்கள் போகிறோம். பாருங்கள், இந்த பரிசோதனை, இந்த செயற்பாடு 1.4. இந்த செயற்பாட்டை நாங்கள் செய்கிறதுக்கு எங்களுக்கு தேவையான பொருட்கள் நீர் தடாகத்திலிருந்து பெறப்பட்ட சிறிதளவு நீர், எங்கேயாவது ஒரு குளங்குட்டையிலேருந்து எடுத்த கொஞ்சம் நீர், கொஞ்சம் தண்ணி வேணும் எங்களுக்கு. வைக்கோல் நீர். வைக்கோல் நீர்னா என்ன? தண்ணி கொஞ்சம் எடுத்து அதுக்குள்ளே வைக்கோல் கொஞ்சம் போட்டு அந்த வைக்கோலை ஊற விட்டு ஒரு 2-3 நாளைக்கு அந்த வைக்கோலை ஊற விட்டு எடுத்தோம்னா அந்த தண்ணிக்கு நம்ம சொல்லுவோம் வைக்கோல் நீர் அல்லது வைக்கோல் ஊறவிடப்பட்ட நீர்னு சொல்லுவோம். அப்போ ஒரு குளத்திலிருந்து எடுக்கிற தண்ணி கொஞ்சம் அது ஒரு பாத்திரத்துக்குள்ளே எடுத்துக்கொள்வோம். வைக்கோல் 2-3 நாளைக்கு ஊற வச்சு எடுத்த தண்ணி அதையும் ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கொள்வோம். கூட்டு நுணுக்கு காட்டி ஒன்று தேவை. பிள்ளைகள் நீங்கள் பார்த்துருக்குறீங்க தானே கூட்டு நுணுக்கு காட்டின்னு சொல்லி. அந்த நாங்கள் அதுக்குரிய வீடியோ உங்களுக்கு காட்டுவோம். இந்த வைக்கோல் ஊறவிடப்பட்ட நீர், நீர் தடாகம் குளத்திலிருந்து எடுக்கப்பட்ட நீர், இதில் இந்த பரிசோதனை உங்களுக்கு நாங்கள் அப்படியே அதுக்குரிய வீடியோவை இதுக்கு கீழே உள்ள அடுத்த கிளிப்பில் உங்களுக்கு செயற்பாடு 1.4க்கான விளக்கம், வீடியோ விளக்கம் சொல்லி அதை நீங்கள் கீழே பார்க்கலாம். ஓகே, அப்போ அந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டு மறுபடி இடத்துக்கு வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு இன்னும் கிளியராக விளங்கும். சரி, இப்போ ஆசிரியரோட துணையோட தான் இந்த பரிசோதனை நீங்கள் செய்யணும். அப்போ அந்த நுணுக்கு காட்டி மைக்ரோஸ்கோப் அப்படின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த கண்ணெல்லாம் அப்படி வச்சு பார்ப்பாங்க. நீங்கள் ஹாஸ்பிட்டலில் ஏதாவது ரத்தம் செக் பண்ண போயிருந்தா, நோய்கள் காய்ச்சல் இந்த மாதிரி போகிற நேரத்தில் பிளட் எடுத்து செக் பண்ண சொல்லுவாங்க. அப்போ அங்கே இருக்கிற ஆக்களை எதில் செக் பண்ணுறோன்னா அந்த மைக்ரோஸ்கோப்பில் தான் செக் பண்ணுறோம். நம்ம நுணுக்கு காட்டி அல்லது கூட்டு நுணுக்கு காட்டின்னு சொல்லுவோம். இந்த மைக்ரோஸ்கோப் என்ன செய்யணும்னு கேட்டால் சின்னதாக இருக்கிறத ரொம்ப பெருசாகி காட்டும். சின்னதாக இருக்கிறத நல்லா பெருசாகி காட்டும். 40 மடங்கு, 100 மடங்கு, 1000 மடங்கு, 2000 மடங்கு, சில மைக்ரோஸ்கோப்புகள் இருக்குது பிள்ளைகள் 5 லட்சம் மடங்கு வரைக்கும் கூட பெருசாகி காட்டும். 5 லட்சம் மடங்குக்கு ஒரு குட்டு சின்னதாக கண்ணுக்கு தெரியாத சின்னதாக இருக்கிறது ரொம்ப பெருசாகி காட்டக்கூடியதான் இந்த மைக்ரோஸ்கோப் நுணுக்கு காட்டி அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். அது சம்மந்தமாக நீங்கள் பெரிய வகுப்பில் விரிவாக படிப்பீங்க. அப்போ இந்த மைக்ரோஸ்கோப் ஒன்று எங்களுக்கு தேவை, நுணுக்கு காட்டி ஒன்றும் எங்களுக்கு தேவை. அப்போ இந்த நுணுக்கு காட்டியை நீங்கள் எடுத்து என்ன செய்யணும்னு கேட்டால் இந்த பரிசோதனையை செய்யணும். கண்ணாடி வழுக்கி அப்படின்னு ஒன்று இருக்குது. என்ன கண்ணாடி வழுக்கின்னா சிறிய இந்த மட்டுக்கு சின்ன கண்ணாடி துண்டு இருக்குது. ரைட், உங்களோட ரூலர் இருக்குது தானே, அந்த ரூலரில் ஒரு பாதி மாதிரி கொம்பாசுக்குள்ளே வச்சுரு அந்த அடிமட்டம் இல்லையா, அந்த ½ ஃபுட் ரூல் இருக்குது. அதில் ஒரு பாதி துண்டு மாதிரி கண்ணாடி துண்டு இருக்குது. அந்த கண்ணாடி துண்டில் தான் இந்த நாங்கள் எதை பார்க்கணுமோ அதை கொண்டு வந்து வச்சு அந்த மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்குறேன். அந்த வீடியோ பார்த்தா அவங்களுக்கு கிளியராக விளங்கும். ரைட், அதுதான் நம்ம கண்ணாடி வழுக்கி அப்படின்னு சொல்கிறது, ஸ்லைடுன்னு சொல்லுவோம். அதுக்கு மேலே மூடித்துண்டு அப்படிங்கிற ஒன்று இருக்குது. அது என்ன மூடித்துண்டுன்னு சொல்லி சொன்னால், அந்த கண்ணாடி வழுக்கியில் நாங்கள் அந்த பார்க்க வேண்டிய பொருளை தண்ணியையோ எதையோ பொருளை கொண்டு வச்சுட்டு அதை விட மெல்லிய சின்ன சைஸில் உள்ள கண்ணாடி துண்டு இருக்குது, மெல்லிசாக இருக்கும். அதால் நாங்கள் அந்த பொருளை அந்த தண்ணிக்கு மேலே அப்படி வச்சு மூடி விட்றது. அதை மூடுறதால தான் அதுக்கு பேர் மூடித்துண்டு அப்படின்னு சொல்கிறேன். அப்போ இந்த கூட்டு நுணுக்கு காட்டி, கண்ணாடி வழுக்கி, மூடித்துண்டு இதெல்லாம் அந்த மைக்ரோஸ்கோப்போட நுணுக்கு காட்டியோட சம்மந்தப்பட்ட அதுகள். அப்போ அதை எங்களுக்கு தேவை. வைக்கோல் ஊற விட்ட தண்ணி தேவை. குளத்திலிருந்து எடுத்த அல்லது ஒரு குட்டையில் இருந்து எடுத்த சிறிதளவு தண்ணி தேவை. அதனால் சுத்தமான தண்ணி இல்லை, எங்கேயாவது தண்ணி தேங்கி நிற்கிற தண்ணி. ரைட், இப்போ என்ன செய்யணும், நாங்கள் ஆசிரியரின் துணையுடன் நீர் தடாகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட நீரிலிருந்து சில துளிகள் டீச்சர் ஒத்துழைப்போட ஆசிரியர் துணையோட அந்த மைக்ரோஸ்கோப்பில் அந்த தண்ணியிலேருந்து ஒரு துளி எடுத்து அந்த கண்ணாடி வழிகளை வச்சணும். வச்சு அதை மூடித்துண்டால மூடணும். மூடி கொண்டு போய்ட்டு மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்கணும். அது ஒருக்கா பார்க்குறது என்னவா தெரியுதான்னு பார்க்குறது. ரெண்டாவது அதே போல் வேறொரு கண்ணாடி வழுக்கியில் வைக்கோல் ஊற வச்ச தண்ணியிலேருந்து ஒரு துளி எடுத்து வச்சு அதை மூடித்துண்டால் மூடி அதையும் கொண்டு போய்ட்டு நுணுக்காட்டியால் பார்க்குறேன். இப்படி பார்த்தா பிள்ளைகள் உங்களுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக அங்கிகள் இந்த மாதிரி சின்ன சின்னதான அங்கிகள் அந்த மைக்ரோஸ்கோப்பில் உங்களுக்கு தெரியும். அந்த மைக்ரோஸ்கோப்பில் உங்களுக்கு தெரியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வகையான அங்கிகளை தந்திருக்கிறாங்க. ரைட், 4 வகையான அங்கிகளை தந்திருக்கிறாங்க. நீங்கள் பார்க்கல தண்ணியில் இந்த மாதிரி ஒரு அங்கி தெரியலாம் உங்களுக்கு.
இது மாதிரியும் தெரியலாம். இது வைக்கோல்ற கலருக்கே தந்திருக்காங்க பாருங்கள். வைக்கோல் உறவிடப்பட்ட தண்ணியில் இவர் தான் தெரிவார். அவர் சொல்கிற மிஸ்டர் பரமேசியம். என்ன பேர் அவர? பரமேசியம். அப்போ வைக்கோல் உறவிடப்பட்ட தண்ணியில் இந்த மாதிரி ஒரு இந்த பொம்பளை போடுவாங்க ஹீல்ஸை பார்த்து, இந்த ஹீல் செருப்பு இருக்குது தானே, அதில் அடி மாதிரி இருக்கும் அவரோட ஷேப். ரைட். இவரை பரமேசியம் சொல்கிற வைக்கோல் உறவிடப்பட்ட தண்ணியில் இவர் இருப்பார். இவரை சொல்கிற அமீபான்னு சொல்லி. அவர் பேர் என்ன? அமீபா. அதுவும் தண்ணியில் இருக்கும். அது மாதிரி இது கிளமிடோமோனஸ். அதுபோல் இது பாக்டீரியா. இது ஒரு பாக்டீரியா வகை. பாக்டீரியாக்குள்ள நிறைய வகைகள் இருக்குது, அதில் ஒரு வகை தான் இது. சரி பிள்ளைகள், அப்போ இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாது. இன்னும் சும்மா தண்ணியை பார்த்தோம்னா எங்களுக்கு தெரிஞ்சிச்சா? வைக்கோல் ஊற விடப்பட்ட தண்ணியை நம்ம பார்த்தோம்னா அதுக்குள்ளே இவங்க தெரிவாங்களா? தெரிய மாட்டாங்க. ஆனால் அந்த வில்லைகள் இருக்கக்கூடிய அந்த பெருசாகி பார்க்கக்கூடிய கூட்டு நுணுக்கு காட்டியில் இல்லை இலத்திர நுணுக்கு காட்டில் இந்த மாதிரி நுணுக்கு காட்டியில் கொண்டு போயிட்டு நாங்கள் வச்சு பார்த்த உடனே இவங்க எங்களுக்கு ரொம்ப பெருசாக தெரிவாங்க. அப்போ வெறுங்கண்ணுக்கு எங்களுக்கு தெரியுது இல்லை, சும்மா கண்ணால் பார்த்தா இவங்க தெரியுறாங்க இல்லை, நுணுக்கு காட்டியில் பார்த்தா தான் தெரியுறாங்க. எங்களோட வெறுங்கண்ணுக்கு தெரியலைன்றதுக்காக வேண்டி இப்படியான உயிரங்கிகள் இல்லைன்னு நம்ம சொல்லிடலுமா? சொல்லலாது. நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம், உயிருள்ள அங்கிகளை ரெண்டாக பிரிக்கலாம்னு பார்த்தோம். ரெண்டாக பிரிக்க சொல்லி உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் தாவரங்கள் விலங்குகள்னு தான் கொடுக்கணும். உயிருள்ள அங்கிகளை ரெண்டாக பிரிக்கிறதோட மேலதிகமாக கண்ணுக்கு தெரியாத இன்னொரு கூட்டம் இருக்கிறாங்களே, அவங்கள எல்லாரையும் சேர்த்து மொத்தமாக நாங்கள் சொல்லுவோம் நுண்ணங்கிகள்னு சொல்லுவோம். நுண்ணியண்டா ரொம்ப சின்னதான இல்லையா, அவங்களுக்கு தெரியும் நுண். அப்போ நுண் அங்கின்றா கண்ணுக்கு தெரியாத மிகச்சிறிய அங்கிகள் தான் நுண்ணங்கிகள்னு சொல்கிறோம். இப்போ உங்கள்கிட்ட உயிரங்கிகளை அல்லது அங்கிகளை எவ்வாறு மூன்றாக வகைப்படுத்தலாம்னு கேட்டால் நீங்கள் என்ன கொடுப்பீங்க? விட முதல்ல தாவரங்களை சொல்லுவீங்க, ரெண்டாவது விலங்குகளை சொல்லுவீங்க, மூணாவது நுண்ணங்கிகளை சொல்லுவீங்க. ரெண்டாக வகைப்படுத்தலாம்னு சொன்னால் நுண்ணங்கியை சொல்லக்கூடாது, தாவரம் விலங்கு தான் சொல்லணும். அது கண்ணுக்கு தெரியலையே, ரெண்டு பேர் நினச்சில் கண்ணுக்கு தெரிகிற ரெண்டு பேருக்கு தான் முக்கியத்துவம். மூன்றாக வகைப்படுத்துங்க எப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் தான் தாவரம் விலங்கு மூணாவதாக நுண்ணங்கியை சேர்த்துக்கொள்ளணும். ரைட். அப்போ இந்த மாதிரி தண்ணியில் வாழக்கூடிய சில நுண்ணங்கிகள் இருக்குது. தண்ணியில் மட்டும்தானே வாழும்? இல்லை. நுண்ணங்கிகள் தண்ணியில் வாழும், மண்ணில் வாழும், வளிமண்டலத்தில் வாழும், எங்களோட உடம்புல மேற்பரப்பில் வாழும், தாவரங்களில் வாழும், உடலுக்கு உள்ளுக்கு வாழும். பல்லு சூத்தியாக போகிறது என்னன்னா உங்களுக்கு உமா ஒரே ஏசுவா இனிப்பு தின்னாத, இனிப்பு தின்னுட்டு ப்ரஷ் பண்ணாமல் படுக்காதுன்னு சொல்லி. ஏன்? அது வாய்க்குழியில் பாக்டீரியா வாழும். அது உங்களோட பல்லில் இனிப்பு சாக்லேட்டுகள் சீனிகள் இதெல்லாம் ஒட்டி கொண்டு இருந்தால் என்ன செய்யும்? அந்த பாக்டீரியா வந்து அதை சாப்பிட்டு உங்களோட பல்லையும் சாப்பிட்டு விட்டுரும். அது ரைட். அதால் தான் பல்லு சூத்தியார். அப்போ வாய்க்குழிக்குழுக்கு நுண்ணங்கி இருக்கா இல்லையா? நுண்ணங்கி இருக்குது. டாய்லெட்டுக்கு போயிட்டு வந்தால் கையெல்லாம் நல்லா சோப் போட்டு கழுவுங்கன்னு சொல்கிறவங்களுக்கு, நாங்கள் டாய்லெட் போகிற நேரத்தில் அந்த வெளியேற்றப்படுகின்ற மலம் சிறுநீர் இது எல்லாத்துலேயும் நுண்ணங்கிகள் இருக்கும். அப்போ அதைங்கட கையில் பட்டு நாங்கள் சாப்பிடக்குள்ள வாய் வழியாக மறுபடி வயிற்றுக்குள்ளே போச்சுன்னா உங்களுக்கு நோய்கள் வரும். அதுக்கு தான் சொல்கிற டாய்லெட்டுக்கு போயிட்டு வந்தால் கட்டாயம் 2 கைகளையும் நல்லா சோப் போட்டு கழுவணும் சொல்லி. கொரோனா வைரஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க தானே? கொரோனா வைரஸ் நீங்கள் அதுக்கு சித்திரங்கள் எல்லாம் வரைஞ்சிருப்பீங்க எப்படி கொரோனா வைரஸ் இருக்குன்னு சொல்லி. அப்போ இந்த வைரஸ்ன்றது ஒரு நுண்ணங்கி, அதுவும் கண்ணுக்கு தெரியாது. அதால் தான் கொரோனா நோய் வந்துச்சு, உலகத்துக்கே பெரிய ஆபத்து வந்துச்சு இல்லையா? அப்போ இந்த கொரோனா அது மாதிரி டெங்கு காய்ச்சல் வரத்துக்கு அதுக்கு ஒரு வகையான வைரஸ் இருக்குது. ரைட். டெங்கு, மலேரியா இப்படி நிறைய நோய்கள் கூட இந்த நுண்ணங்கிகளால் ஏற்படுற. அது மாதிரி எங்களுக்கு நிறைய நலவும் இருக்குது பிள்ளை நுண்ணங்கியால். இப்போ நீங்கள் யோகட் சாப்பிட்றீங்க, தயிர் சாப்பிட்றீங்க, அதுக்குள்ளே என்ன இருக்குது? நுண்ணங்கி தான் இருக்குது. அந்த பால் அதோட சேர்த்து நுண்ணங்கி. அப்போ நுண்ணங்கியை தான் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா? தயிர் சாப்பிட்றோன்னா அதில் கோடிக்கணக்கான நுண்ணங்கிகள் அந்த தயிருக்குள்ளே இருக்குது. அப்போ பிள்ளைகள் இந்த நுண்ணங்கின்றது எங்களோட கண்ணுக்கு வெறுங்கண்ணுக்கு தெரியாது. அதை நம்ம எதால் பார்க்கலாம்? நுணுக்கு காட்டியால் தான் இந்த நுண்ணங்கிகளை நாங்கள் பார்க்கலாம். ரைட். இப்போ நாங்கள் அடுத்தது வரும் இந்த நுணுக்கு காட்டி. ரைட். இந்த பாருங்கள் நுணுக்கு காட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் நுணுக்கு காட்டின்னு சொல்கிறது. கூட்டு நுணுக்கு காட்டியானது வெறுங்கண்ணுக்கு தெரியாத அங்கிகளை அவதானிக்க பயன்படும். இதுக்கு பேர் கூட்டு நுணுக்கு காட்டின்னு சொல்கிறது. இன்னொரு வகையான நுணுக்கு காட்டியும் இருக்குது, அது எளிய நுணுக்கு காட்டின்றது. அது நீங்கள் சில கடைகளில் பார்த்துருப்பீங்க. சில கடமாமகள் அவங்க கண்ணாடி போடுற ஆக்கள், சின்ன எழுத்து அவங்களுக்கு தெரியாத ஆக்கள், அப்போ என்ன செய்வாங்கன்னா அந்த எளிய நுணுக்கு காட்டி கையில் வச்சுக்குவாங்க. அதை சொல்கிற ஹேண்ட் லென்ஸ்ன்னு சொல்கிறது. ஒரு லென்ஸ் தான் இருக்கும். அதை அப்படி கையில் வச்சுக்கொண்டு அந்த விலைகள் எல்லாம் பார்க்குறதுக்கு அவங்க அதை பாவிச்சு பார்ப்பாங்க.
அப்போ ஒரு வில்லை மட்டும் இருந்தால் நம்ம அதை எளிய நுணுக்கு காட்டின்னு சொல்லுவோம். 2 வில்லைகள் இருந்தால் இங்கே ஒரு வில்லை இங்கே ஒரு வில்லை இருக்குது, அதனால் இதுக்கு பேர் கூட்டு நுணுக்கு காட்டி, கூட்டாக இருக்குது. இப்போ நம்ம இதுதான் மேடை பிள்ளைகள். இந்த மேடையில் தான் அந்த கண்ணாடி வலிகை கொண்டு வைப்போம். வச்சு இந்த கவர் ஸ்லிப் ஒரு கவி ஒன்றுமா இருக்குது, அதை அப்படி இழுத்து போட்ட உடனே அது அப்படி பிடிச்சி கொள்ளும். அப்போ இங்கேருந்து வர ஒளி இங்கே இருக்கிற இந்த ஆடியில், இதில் குழிவாடி இருக்கும் அல்லது தலைவாடி இருக்கும், 2ல் ஒரு பக்கம் ஆடி. அப்போ அந்த ஆடியில் வந்த ஒளிப்பட்டு இந்த பொருளுக்கு வரும். இந்த இடத்துல ஒரு துவாரம் இருக்குது, இந்த பொருளுக்கு வரும். அந்த பொருளில் உள்ள ஒளி இந்த வில்லைக்கு வரும். இந்த வில்லையில் அது பெருசாக தெரியும், உருப்பெருக்கம் நடக்கும். அதுக்கப்புறம் அது அப்படியே வந்து இங்கேயும் ஒரு வில்லை இருக்குது, அந்த வில்லையிலையும் உருப்பெருக்கப்படும். 2 வில்லையாலும் உருப்பெருக்கம். நீங்கள் இங்கே கண்ணை வச்சு பார்ப்பீங்க, கண்ணை வச்சு பார்க்கச்சில இந்த மட்டில் உங்களுக்கு அந்த பொருள் நல்ல பெருசாக தெரியும். அப்போ கூட்டு நுணுக்காட்டி ஏன் பயன்படுத்துகிற? சின்ன பொருட்களை பெருசாகி பார்க்குறது. அது நுண்ணங்கிகளோ ஏனைய பொருட்களோ கலங்கள், மனுஷன் உடம்புல காணக்கூடிய கலங்களோ, இந்த மாதிரி ஏதாவது சிறிய மிகச்சிறிய பொருட்களை பெருசாகி பார்க்குறதுக்கு நாங்கள் பயன்படுத்துகிறது தான் இந்த கூட்டு நுணுக்கு காட்டி அப்படின்னு சொல்கிறது. அப்போ இந்த நுண்ணங்கிகள் எங்கே காணப்படுதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள். நீரில் வாழுமாம் நுண்ணங்கி, மண்ணில் வாழும், வழியில் வாழும், அழுகும் பொருள்களில் பெருமளவான நுண்ணங்கிகள் காணப்படுது. இப்போ பழம் அழுகி போகுது, இறைச்சி அழுகி போகுது, மீன் அழுகி போகுது, உணவுப் பொருட்கள் கெட்டு போகுது, சோறு நாரி போகுது. அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்டா? அதில் நுண்ணங்கிகள் வந்து வாழ்கிறது. அவங்களோட வேலையால், அவங்களோட செயல்பாடால் தான் இதுகள் அழுகி போகிறது. சரிதானே பிள்ளைகள்? அப்போ நுண்ணங்கி எங்கே வாழும்? எல்லா இடத்தையும் வாழும். வளிமண்டலத்தில் வாழும், காற்றுல பறந்து வரும் கொரோனா வைரஸ், ரைட்? வளிமண்டலத்தில் வாழும், நிலத்தில் வாழும், நிலத்துக்கு உள்ளுக்கு வாழும், அழுகி போகிற பொருட்கள் வாழும், எங்களோட உடம்புல மேற்பரப்பில் வாழும், உடம்புக்கு உள்ளுக்கு வாழுது, ரத்தத்தில் இருக்குது நுண்ணங்கி, ரைட்? அது மாதிரி தாவரங்களில் நுண்ணங்கி இருக்குது. இப்படி எல்லா விதமான சூழல்லையும் இந்த நுண்ணங்கிகள் வாழும். நீங்கள் 8ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு போகிற டைமில் பிள்ளைகள், அங்கே உங்களுக்கு விஞ்ஞானத்தில் 1ஆம் பாடம் நுண்ணங்கியை பற்றி இருக்கும். 8லையும் 9லையும் 1ஆம் பாடம் நுண்ணங்கியை பற்றி இருக்குது. அப்போ அங்கே உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் பார்க்கலாம், நிறைய விஷயங்களை நுண்ணங்கிகளை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளலாம், ரைட்? நாங்கள் அடுத்ததாக வருவோம் பிள்ளைகள், ஒரு ஒப்படை. இந்த ஒப்படை என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். நுண்ணங்கிகள் தொடர்பான பல்வேறு தகவல்களை உங்களை திரட்டி எடுக்கட்டாம். நுண்ணங்கிகள் தொடர்பான தகவல்கள் உங்களுக்கு நாங்கள் இது ஒரு என்ன சொல்லணும் கேட்டால், அதுக்கு ஒரு லிங்க் உண்டு அல்லது ஒரு PDF டியூட் ஒன்று நாங்கள் தருவோம். நுண்ணங்கி சம்மந்தமாக நெட்டில் நிறைய விஷயங்கள் இருக்குது, வீடியோக்கள் இருக்குது, அது மாதிரி டெக்ஸ்ட் எழுத்தில் இருக்குது, PDFல ஃபைல் இருக்குது. நுண்ணங்கி சம்மந்தம் நீங்கள் நிறைய தேடி பாருங்கள், ரைட்? நுண்ணங்கி சம்மந்தமாக நீங்கள் நிறைய தேடி பாருங்கள். அதை தேடி பார்க்குறது தேவையான அனைத்து சோர்ஸஸையும் நாங்கள் உங்களுக்கு எங்களோட மொபைல் ஆப்புக்குள்ளே தருவோம். எங்களோட மொபைல் ஆப்பை பொறுத்தர பிள்ளைகள், அது ஒரு பெரிய ஒரு லைப்ரரி மாதிரி. அதுக்குள்ளே நல்லது மட்டும்தான் இருக்கும், ரைட்? உங்களுக்கு தேவையான பிரயோசனமான நல்லது மட்டும் இருக்கும். எல்லா நல்லதுகளையும் தேடி புறக்கி சேர்த்தெடுத்து உங்களுக்கு அதை கிடைக்க செய்வோம். அதான் எங்களோட ஆப்பில் உள்ள விசேஷ தன்மை, ரைட்? இப்போ இந்த நுண்ணங்கி சம்மந்தமாக உங்களுக்கு நான் இப்போ சில விஷயங்களை சொன்னேன், நீங்களும் தேடி பாருங்கள். பல்வேறு தகவல்களை நீங்கள் தேடி அறியுங்க. நுண்ணங்கியால் எங்களுக்கு கிடைக்கிற நன்மைகள் என்ன, நுண்ணங்கியால் எங்களுக்கு ஏற்படுற பாதிப்பு, தீமைகள் என்ன? இப்போ நான் சொன்னேன் சில தீமைகள் இல்லையா? நோய்கள் வாரது, அதுபோல் உணவுப் பொருட்கள் பழுதாகிறது, சாப்பாடு பழுதாக்குறது, ரைட்? அப்படி இதெல்லாம் சேர்த்து ஒரு கையேடு, ஒரு ஒப்படை ஒன்று உங்களை தயாரிக்கட்டாம். நுண்ணங்கிண்டா என்ன, அது எங்கே வாழுது, அதில் வகைகள், அதில் சாப்பாட்டு முறைகள், அதில் தொழிற்பாடுகள், ரைட்? அவங்களால எங்களுக்கு என்ன நன்மை கிடைச்சிது, என்ன தீமை கிடைக்குது, இதுக்கு நீங்கள் உங்களோட தாத்தா மரணானமாட்ட 8ஆம் ஆண்டு புத்தகத்தில், 8ஆம் ஆண்டு சயின்ஸ் புத்தகத்தில் 1ஆவதாக பார்க்கலாம் நுண்ணங்கியோட முக்கியத்துவம். 9ஆம் ஆண்டு சயின்ஸ் புத்தகத்தில் 1ஆவதாக பார்க்கலாம் நுண்ணங்கிகளின் பிரயோகம். அப்போ இது ரெண்டுக்குள்ளேயும் உங்களுக்கு நிறைய தகவல்கள் கிடைக்கும். இப்போ இதெல்லாம் எடுத்துட்டு நீங்கள் ஒரு ஒப்படை ஒன்று மாதிரி செஞ்சீங்கண்டா உங்களோட தாத்தமார் நானமாருக்கு இருக்கிற அறிவு உங்களுக்கு வந்துடும் நுண்ணங்கியை பற்றி, சரிதானே? ரைட். இப்போ அடுத்ததுக்கு நாங்கள் வருவோம் பிள்ளைகள். இதற்கமைய அங்கிகளை தாவரங்கள், விலங்குகள், நுண்ணங்கிகள் என பிரதான 3 பிரிவுகளாக வகைப்படுத்த முடியும். இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன்னா இல்லையா, உயிரங்கிகளை 2ஆக எப்படி வகைப்படுத்தலாம்னு கேட்டால் நீங்கள் 2 தான் கொடுக்கணும். என்னது அது 2? சொல்லுங்கள் பார்ப்போம். ஒன்று தாவரம், அடுத்தது விலங்கு. உயிரங்கிகளை எப்படி 3ஆக வகைப்படுத்தலும் சொல்லி கேட்டால் நீங்கள் 3 கொடுக்கணும். தாவரத்தையும் விலங்கையும் கட்டாயம் கொடுக்கணும், அதோட 3ஆவதாகத்தான் நுண்ணங்கிகளை கொடுக்கணும், ரைட்? இதை நாங்கள் இப்போ பார்த்துட்டோம். மண்ணில் நுண்ணங்கிகள் காணப்படுவதை காட்டுவதற்கு ஆசிரியரின் ஆலோசனை பெற்று திட்டமிடுங்கள். மண்ணில் நுண்ணங்கி இருக்குது அப்படின்னு சொல்லி எப்படி காட்டலும், அதுக்கு உங்களோட டீச்சர்ட ஐடியாவை எடுத்துக்கொண்டு ஏதாவது ஒரு பிளான் ஒன்று
பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மண்ணில் நுண்ணங்கி இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? நாங்கள் மண்ணை கொஞ்சம் எடுத்து அதை கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி விட்டுட்டு ரைட் அதிலேருந்து நீங்கள் எடுத்து கொண்டு வச்சு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற நுண்ணங்கி உங்களுக்கு பார்க்கலாம். இப்போ மண்ணில் நுண்ணங்கி இருக்கின்ற அந்த மாதிரியும் காட்டலாம். இன்னும் வெவ்வேறு முறைகளில் மண்ணில் நுண்ணங்கி இருக்கின்றதை உங்களுக்கு காட்டலும் பிள்ளை. சரி, இப்போ நாங்கள் ஒரு செக்ஷனை முடிச்சிட்டோம். இந்த அழகுக்குரிய ஒரு இன்ட்ரடக்ஷன், ஒரு அறிமுகம் ஒன்று நாங்கள் பார்த்துருக்கோம். இப்போ டியூடுக்கு நம்ம கொஞ்சம் போயிட்டு வருவோம். ரைட், இதான் பிள்ளைகள் டியூட். நாங்கள் போன கிளாஸில் இதுவரைக்கும் பார்த்தோம் இல்லையா? உயிர் உள்ளவை, உயிரற்றவை, உயிரங்கிகள் எவ்வாறு வகைப்படுத்தலாம், ரைட்? 2 கூட்டமாக வகைப்படுத்துகிற சொன்னோம். அது வரைக்கும் பார்த்தோம். இப்போ தொடர்ந்து நாங்கள் வரப்போகிறோம். வைக்கோல் உற வைக்கப்பட்ட நீரில் காணப்படும் நுண்ணங்கிகளை இனங்காண்பதற்கான செயற்பாட்டை எழுதுக அப்படி ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்டுக்கிறாங்க. இப்போ இந்த கேள்விக்கு நீங்கள் தான் விட எழுதணும். இப்போ நான் ஒரு சில கேள்விகளுக்கு விட எழுதுற எப்படி நான் உங்களுக்கு காட்டி தந்திருந்தானே, இப்போ நீங்கள் தான் எழுதணும். என்ன பரிசோனை? வைக்கோல் விடப்பட்ட தண்ணியில் நுண்ணங்கி இருக்குன்னு எப்படி காட்டுறேன் நான் சொல்கிறேன். இந்த பரிசோனை எப்படி எழுதுறேன்னா, பிள்ளைகள் கவனிங்க. இங்கே நாங்கள் எங்களோட பாடத்தில் செயற்பாடு செய்கிற நேரத்தில் அந்த செயற்பாட்டை நீங்கள் செய்கிறதுக்குண்டு ஒரு முறையை நாங்கள் வச்சுருக்கோம் பிள்ளைகள். அப்போ அந்த ஃபார்மேட்டுக்கு தான் பிள்ளைகள் நீங்கள் செயற்பாடுகளை எழுதணும். இந்த பாடத்துக்குள்ளே சயின்ஸுக்குள்ளே வர எந்த செயற்பாடாக இருந்தாலும் அந்த செயற்பாடுகளை நீங்கள் எப்படி செய்யணும்னு சொல்லி சொன்னால் கவனிங்க. ஒரு செயற்பாட்டுக்கு 5 அடிப்படையான அம்சங்கள் இருக்குது. முதலாவது, செயற்பாடு ஒன்று செய்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும் பிள்ளைகள். செயற்பாடு ஒன்று செய்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். ரெண்டாவது, அந்த செயற்பாட்டை செய்கிறதுக்கு சில பொருட்கள் தேவைப்படும். அதை நம்ம தேவையான பொருட்கள்னு சொல்லுவோம். தேவையான பொருட்கள்னு சொல்லுவோம். செயற்பாடு ஒன்று செய்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். அந்த நோக்கத்துக்காக தான் செயற்பாடை செய்வோம். அந்த செயற்பாட்டை செய்கிறதுக்கு சில பொருட்கள் தேவைப்படும். அதை நம்ம ரெண்டாவது தேவையான பொருட்கள் சொல்லுவோம். மூன்றாவது பார்த்தீங்கன்னா பிள்ளைகள், அந்த செயற்பாடை எப்படி செய்கிற அந்த செய்கிற முறை என்ன, அந்த செய்கிற முறையை நம்ம செய்முறைன்னு சொல்லுவோம். செய்முறை அப்படின்னு சொல்லுவோம். இந்த செய்முறையை நாங்கள் எப்படி எழுதணும்டா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் பிள்ளைகள். படிமுறையாக எழுதணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதணும். முதலாவது நம்ம என்ன செய்யணும் அதை நம்பர் 1 எழுதணும். அல்லது ஃபர்ஸ்ட் ஸ்டார் ஒன்று போட்டு படிமுறைன்னு போட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார் ஒன்று எழுதணும். அதை செஞ்சுட்டு ரெண்டாவது என்ன செய்வோம், மூணாவது என்ன செய்வோம், நாலாவது என்று சொல்லி அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஓர்டருக்கு முதல் சேர்த்த முன்னுக்கு பிறகு சேர்த்த பிறகு அப்படி ஓர்டருக்கு எழுதி கொண்டு வரணும். இந்த செய்முறையை படிமுறை என்று நம்ம சொல்லிடும். அந்த படிமுறையில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதணும். பந்தி மாதிரி எழுதக்கூடாது, ஸ்டெப்பாக எழுதணும். மூணாவது, அந்த செய்முறையை நாங்கள் செஞ்சோம்டா, அந்த படிமுறைகளை செஞ்சோம்டா எங்களுக்கு அவதானம் ஒன்று கிடைக்கும். என்ன கிடைக்கும்? அந்த பரிசோதனையில் அவதானம் ஒன்று கிடைக்கும். அவதானம் இல்லாமல் இந்த பரிசோதனையும் இருக்காது பிள்ளைகள். அவதானம்னா என்ன? இப்போ நாங்கள் நுணுக்காடியில் வைக்கோல் உறவிடப்பட்ட தண்ணியை பார்த்தோம் தானே, அதில் எங்களுக்கு நுண்ணங்கி தெரிஞ்சா இல்லையா, அதான் அவதானம். அப்புறம் செயற்பாடு செய்யச்சில் நம்மளோட கண்ணால் காண்றது, நம்மளோட காதுக்கு கேட்குறது, அந்த வேலையை செய்யச்சில் காதுக்கு ஏதாவது கேட்குதா, சத்தம் கேட்குதா, வெடிக்கிற சத்தம் கேட்குதா, அதெல்லாம் அவதானம். கண்ணால் பார்க்குறோம், நிறங்கள் மாறுதா, ரைட்? நிறங்கள் மாறுதா, ஏதாவது தெரியுதா, நுணுக்காட்டில் ஏதாவது தெரியுதா. அப்போ கண்ணால் பார்த்து எங்களுக்கு கிடைக்கிறதும் அவதானம் தான், காதால் கேட்கும்போது எங்களுக்கு வர்றதும் அவதானம் தான். அது மாதிரி சில பரிசோதனைகள் செயற்பாடு செய்யச்சில் வாசம் வரும், சில மனம் வரும், சில வாயுக்கள் வெளியேறுகின்ற போதும் மூக்கை அரிக்கிற மனம் உருவாகும், ரைட்? அது மாதிரி சில வாயுக்கள், இந்த கூழ் முட்டை இருக்குது, கூழ் முட்டை உடஞ்சா எப்படி நாற்றம் வரும், அந்த நாற்றம் வரும். அப்போ மூக்குக்கு சில வாசமும் வரும், அதுவும் அந்த பரிசோதனையில் அவதானமாக நம்ம எடுப்போம். அது மாதிரி சில போது பரிசோதனையை நம்ம தொட்டு பார்த்தோம்டா, அது உள்ளுக்கு போட்டு தொட்டு பார்க்குறல்ல அந்த பரிசோதனைக்குள்ளாக வெளியால் நம்ம அப்படி பார்த்தோம்னு சொன்னால் சூடாக இருக்கும், சிலது குளிராக இருக்கும். அப்போ அங்கே சூடு வந்தால் அதுவும் அவதானம் தான், கூலாகிச்சுட்டா அதுவும் அவதானம் தான். இப்போ நீங்கள் பாருங்கள், வீட்டில் இப்போ வாப்பால் இந்த வயலுக்கு பசலை போடுறதுக்கு யூரியாலாம் கொண்டு வருவாங்க தெரியுமா? யூரியா தண்ணியில் கரையச்சில் கொஞ்சம் கூலாகும். நீங்கள் ஈரக்கையை பார்த்து யூரியாக்குள்ளே அப்படி போட்டு பார்த்தீங்கன்னா கையில் நல்லா கூலாக இருக்கும். அது மாதிரி சில பரிசோதனை நடக்கச்சில் சூடாக இருக்கும். இப்போ சுண்ணாம்பு இருக்குது, சுண்ணாம்பை கொஞ்சம் தண்ணிக்குள்ளே போட்டு கரைச்சிங்கன்னா அதை தொட்டு பார்த்தீங்கன்னா சூடாக இருக்கும். ரொம்ப மிச்சம் போட்டால் கடும் ஹீட்டில் வெடிக்க பார்க்கும்.
அதான் அந்த முந்தி இப்போ தானே இந்த எல்லாம் அந்த பேக்கெட்டில் எல்லாம் தயாரித்து அனுப்புகிறாங்க. முந்தி அப்படின்னு சொல்லி சொன்னால் வீட்டுக்கு சுண்ணா அடிக்கிறதுக்கு அதை பெரிய முட்டி எடுக்கிற பெரிய அண்டா மாதிரி, இந்த கல்யாணத்துக்கு சாப்பாடெல்லாம் சமைப்பாங்க அந்த மாதிரி பெரிய அண்டா மாதிரி எடுத்து அதுக்குள்ளே சுண்ணாவை போட்டு அதுக்குள்ளே தண்ணியை போட்டு கரைக்கிற. அப்போ அது ரொம்ப ஹீட் ஆகுன்றதால என்ன செய்யணும்னு கேட்டால் அதை கூல் பண்ணுறதுக்காக வேண்டி இந்த மணல் இருக்குது தானே, மணல், அந்த மணல்களுக்குள்ளுக்கும் அந்த முட்டியை தாட்டி வச்சு அதுக்குள்ளுக்கு தான் சுண்ணாவை போட்டு கரைக்கிறேன். ஏன்னா அது அவ்வளோ ஹீட் ஆகும், அவ்வளோ சூடு வரும் அதில். அப்போ சில பரிசோதனைகளில் சூடு வரும், சிலதில் குளிர் வரும், சிலது பார்த்தா வாயு கேஸ் வழியாகும், சிலது கரைஞ்சி போகும், சிலது அடியில் வீழ்படிவு படிஞ்சு சில திண்மமாக உருவாகும் சில பரிசோதனைகளில். இப்படி ஏராளமான அவதானங்கள், இதெல்லாமே அவதானம். கண்ணால் காண்றது மாற்றங்கள், காதால் கேட்கறது, சூடு குளிர் அது அவதானம், மூக்குக்கு வர வாசம் அவதானம், அது மாதிரி நாக்குக்கு சுவையும் வரும், அதுக்காக சுவைச்சு பார்க்குறல. எதையும் தொட்டு கையால் பரிசோதனை சயின்ஸ் லேபில் பரிசோதனை செய்கிற டைமில் நேரடியாக கையால் தொடக்கூடாது, ரைட்? சிலது எடுத்து மோந்து பார்க்கக்கூடாது, சில நஞ்சு கெமிக்கல் எல்லாம் இருக்கிற அப்படியே மயங்கி போயிடுவீங்க, சில நேரம் உயிரும் போயிடும், அப்படி ஆபத்தானதெல்லாம் இருக்கிற சயின்ஸ் லேபில். அப்போ அந்த விஞ்ஞான பரிசோதனைகள் அந்த ரசாயனங்களை கையாளுற நேரத்தில் ரொம்ப அவதானமாக இருக்கணும், ரைட்? அப்போ நேரடியாக பரிசோதனை பொருட்களை அல்லது அந்த கெமிக்கல்கள், முக்கியமாக அந்த ரசாயன அதாவது கையால் தொட்டு பார்க்க போயிடக்கூடாது. இப்போ HClன்னு ஒரு அமிலம் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா தண்ணி மாதிரி தான் இருக்கும். தண்ணி தானேன்னு சொல்லி கையை போட்டிங்கன்னா கையெல்லாம் பொசுங்கி போயிடும், எல்லாம் கையெல்லாம் டேமேஜ் ஆகிரும், ரைட்? அப்படி அமிலங்கள் எசிட் இருக்குது, கடுமையான எசிட்ஸ் இருக்குது. அப்போ இந்த பரிசோதனை செய்கிறதுக்கு நீங்கள் போகிற நேரத்தில் இந்த மாதிரி ரொம்ப அவதானமாக இருக்கணும். கையால் தொட்டு பார்க்குற சிலதை தொட்டு பார்க்கக்கூடாது, ரைட்? சிலதை வாசம் மூக்குக்குள்ளே போயிடக்கூடாது, ரைட்? இப்படியான அவதானமாக இருக்கணும். ஸ்மார்ட் படிக்கிற, ஸ்மார்ட் போர்டில் படிக்கிற, ஸ்மார்ட் கிளாஸில் படிக்கிற பிள்ளைகள் ஸ்மார்ட்டாக யோசிக்கணும், ரைட்? அவங்க புத்தி கூர்மை, அவங்க இன்டெலிஜெண்ட்டாக இருக்கணும், மத்தாக்கள் மாதிரி இருக்கக்கூடாது. நாங்கள் இப்படித்தான், ரைட்? எங்களோட கெத்தை நாங்கள் வச்சுக்கொள்ளணும், எங்களோட கெத்தை நாங்கள் வச்சுக்கொள்ளணும், இன்ஷா அல்லாஹ், ரைட்? இப்போ இந்த அவதானம்ன்றதுக்குள்ளே நான் உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கிறேன் பிள்ளைகள், ரைட்? அடுத்தது 4 அவதானம். 5வது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த அவதானத்தை கொண்டு நாங்கள் முடிவுக்கு வருவோம். ஒரு பரிசோதனை செய்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும், அந்த நோக்கம் அடையப்பட்டுச்சா இல்லையா, அதான் முடிவு. 5வது இடத்துக்கு வருவோம், முடிவுக்கு வருவோம். இந்த முடிவு எப்போதும் எப்படி இருக்கும்டா, இங்கே தரப்பட்ட நோக்கத்தை பொறுத்து தான் இந்த முடிவு அமையும். இப்போ நான் உங்களுக்கு இந்த டியூட்டில் தந்துடுற கேள்வி என்ன பிள்ளைகள், வைக்கோல் ஊறவிடப்பட்ட நீரில் காணப்படும் நுண்ணங்கிகளை அவதானிப்பதற்கான செயற்பாடு ஒன்றை எழுதுக என்று சொல்லி கேட்டால் அதுதான் நோக்கம், அதான் நோக்கம். கேள்வி ஒன்று தந்தாங்கண்டா, ஒரு செயற்பாடு ஒன்று எழுதுங்கன்னு கேள்வி ஒன்று தந்தாங்கண்டா, அந்த கேள்வி தான் நோக்கம். அப்போ நீங்கள் நோக்கம் எழுத தேவையில்லை. இந்த நோக்கம்ன்றது நீங்கள் எழுதணுமா, அது நீங்கள் எழுத தேவையில்லை. அப்போ நீங்கள் இந்த செயற்பாட்டை தொடங்கணும் எவ்வளோத்திலிருந்து, தேவையான பொருட்கள்ன்ற இடத்துலேருந்து தான் நீங்கள் செயற்பாடை தொடங்கணும். கேள்வி தந்தால் கேள்வியில் செயற்பாட்டுற நோக்கத்தை தந்துடுவாங்க, அப்போ நீங்கள் நோக்கம் எழுத தேவையில்லை. அப்போ நீங்கள் எழுத வேண்டிய 4, முதல்ல தேவையான பொருள் எழுதுவீங்க, செய்முறையை படிமுறை எழுதுவீங்க, அது பிறகு அவதானத்தை எழுதுவீங்க, கடைசிக்கு முடிவு எழுதுவீங்க. இந்த முடிவு நிறைய பிள்ளைகளுக்கு எழுத தெரியாமல் முழிச்சிக்கொண்டு இருக்கிறேன், முடிவு எழுத தெரியாமல் முழிச்சிக்கொண்டு இருக்கிறேன். என்ன முடிவு எப்படி எழுதுகிற, என்ன கேள்வி தரப்பட்டதோ, சார் என்ன கேள்வி தந்தாரோ அதுக்கேற்பத்தான் முடிவு எழுதணும். அப்போ வைக்கோல் ஊறவிடப்பட்ட நீரில் உள்ள நுண்ணங்கிகளை எப்படி அவதானிக்கிற, அதுக்கு ஒரு செயற்பாடு எழுதுங்கண்டா, நீங்கள் முடிவு என்ன எழுதணும், வைக்கோல் ஊறவிடப்பட்ட நீரில் இந்த மாதிரி நுண்ணங்கிகள் அவதானிக்கப்பட்டது அப்படின்னு எழுதணும். விளங்கிச்சா பிள்ளைகள்? என்ன நோக்கம், என்ன கேள்வி தாராங்களோ அதுக்கேற்ற முடிவைத்தான் நீங்கள் கொடுக்கணும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் பிள்ளைகள். இது உங்களுக்கு 6ஆம் ஆண்டில் மட்டும் இல்லை, நீங்கள் தொடர்ந்து 6ஆம் ஆண்டில் படிக்க போகிறீங்க, எங்கள்கிட்ட 7ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு 10 11 வரைக்கும் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் எங்கள்கிட்ட படித்து சயின்ஸில் மட்டும் இல்லை எல்லா பாடத்துலேயும் 9 பாடத்துலேயும் நீங்கள் A எடுக்கணும். 9A உங்களோட ரிசல்ட்ஸ். இப்போ நீங்கள் மனசில் அதை உறுதியாக பதிவு செஞ்சு கொள்ளுங்கள். ஏண்ட ரிசல்ட்ஸ் 9A. 9A ஒன்று நான் எடுக்கிறதுக்கு மிக பொருத்தமான இடம் இந்த ஹோம் ஸ்கூல். இந்த ஹோம் ஸ்கூல் எந்த அல்லல் தொல்லலும் இல்லை. உங்களுக்கு விருப்பமான டைமில் படிக்கலாம், விருப்பமான அளவுக்கு படிக்கலாம். ஒரு அரை மணி நேரம் படிச்சுட்டு படிக்க போகிறீங்களா, படிக்கலாம். இல்லை தொடர்ந்து 2 மணி நேரம் படிக்க போகிறீங்களா, படிக்கலாம். விருப்பமான அனைத்து பாடங்களையும் படிக்கலாம். அதே நேரத்தில் வேறு கோர்சஸை படிக்கலாம்.
வேறு வேறு கோர்சஸை படிக்கலாம். இன்ட்ரெஸ்டான வீடியோக்கள் எல்லாம் பார்க்கலாம். முக்கியமாக பிள்ளைகளுக்கு விருப்பம் வீடியோ தானே பிள்ளைகள், அதுக்கு தான் உங்களுக்கு இந்த வீடியோ வடிவுக்கு நம்ம எல்லாத்தையும் கொண்டாந்து தரோம். அப்போ வீடியோக்குள்ள உங்களுக்கு பார்க்கலாம். இப்படி எல்லாம் பார்த்து படித்து உங்களோட மூளை நல்லா வேலை செஞ்சு நல்லா வளர்ந்துச்சுன்னா, அவங்களோட அறிவு நல்லா வளர்ந்துச்சுன்னா பிள்ளைகள் நீங்கள் எங்கேயோ போயிடுவீங்க. அப்போ இப்போ நீங்கள் உங்களோட உள்ளத்தில் பதிவு செஞ்சு கொள்ளுங்க. 6ஆம் ஆண்டில் நீங்கள் எங்கள்கிட்ட வந்திருக்கிறீங்க. 11ஆம் ஆண்டில் உங்களோட ரிசல்ட்ஸ் சயின்ஸில் மட்டும் இல்லை, எல்லா பாடத்துலேயும் நீங்கள் ஏ எடுக்க போகிறீங்க. எப்படி? எல்லா பாடத்திலையும் நீங்கள் ஏ எடுக்க போகிறீங்க. அதை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி நாங்கள் இதுக்குள்ள உங்களுக்கு சில ஃப்ரீ கோர்சஸ்ன்னு தருவோம். அது என்ன ஃப்ரீ கோர்சஸ்ண்டா, இப்போ ஒலிம்பியாட் போட்டி நடந்துச்சு. எங்களோட பிள்ளைகள் நிறைய பிள்ளைகளுக்கு ஒலிம்பியாட் போட்டிக்கு என்ன கேள்வி எப்படி வரும்னு தெரியாது. நல்ல கட்டிக்கார பிள்ளைகள், வகுப்பில் முதலாம் பிள்ளையாக வர பிள்ளை, ஸ்காலர்ஷிப்பில் டாப் மார்க்ஸ் எடுத்த பிள்ளைகள். ஆனால் ஒலிம்பியாட்டுக்கான எந்த ட்ரைனிங்கும் எங்களோட பிள்ளைகளுக்கு கிடைக்கிறது இல்லை. ரைட்? இது மாதிரி தமிழ் மொழி தினம் இருக்குது, இங்கிலீஷ் டே இருக்குது, அந்த காம்படிஷன் இப்படி எக்கச்சக்கமான போட்டிகள் வரும். அந்த போட்டிகளுக்கு தயார்படுத்துறதுக்கு எங்களோட பிள்ளைகளுக்கு அதுக்கான சந்தர்ப்பம், வாய்ப்பு, அவகாசம் கிடைக்கிறதில்ல. ஏன் பாடசாலை பாடத்தை முடிச்சு கொள்றதுக்கு டைம் இல்லை. சேர்மார்களும் கடுமையான நெருக்கடியோட கடுமையான வேலைப்பழுவோட படிப்புக்க வேண்டி வர. அப்போ இந்த போட்டிகளுக்கு சரியான முறையில் தயார்படுத்திக் கொள்ள முடியாத சூழ்நிலைகள் உருவாகும். நம்ம யாரையும் குறை சொல்லி வேலை இல்லை, எல்லாருக்கும் நெருக்கடி இருக்குது, எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்குது. அப்போ எங்களோட பிள்ளைகளுக்கு இந்த போட்டிகளுக்கு தயார்படுத்துறதுக்கான தனியான ஒரு கோர்சஸ் ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். அது ஃப்ரீயாக, டோட்டலாக ஃப்ரீயாக கிடைக்கும். எந்த பிள்ளை எந்த போட்டிக்கு எடுப்படுறீங்களோ அந்த வகுப்புக்குரிய சிலபஸ் என்ன, எப்படி தயார்படுத்துகிற சித்திரை போட்டி, இப்படி எல்லா சகல விதமான அந்த கோர்சஸையும் உங்களுக்கு நாங்கள் இந்த மொபைல் ஆப்புக்குள்ளால தருவோம். அப்போ அது உங்களுக்கு இன்னும் ஒரு பிரயோசனம். எனவே பிள்ளைகள், நீங்கள் இந்த ஃப்ரீ வீடியோஸ் உங்களுக்கு முதல் மாதத்துக்கான இந்த வீடியோக்கள் அனைத்தும் ஃப்ரீயாக தரப்படும். இதை நீங்கள் பார்த்து படிச்சுட்டு உங்களுக்கு இது ஓகே, இது எங்களுக்கு திருப்தி, இதுதான் எங்களுடைய எதிர்காலத்தை சரியாக அமைச்சு தரப்போட பொருத்தமான இடம் உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் எங்களோட கோர்சஸை பை பண்ணுங்க. பை பண்ணி அனைத்து நலவுகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சரிதானே? ஓகே. அப்போ செய்முறை, நோக்கம், தேவையான பொருள், செய்முறை, அவதானம், முடிவு, இந்த 5ஐயும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். உங்களுக்கு ஒரு கேள்வி தந்தால் நீங்கள் நோக்கம் இல்லை, தேவையில்லை. தேவையான பொருளில் தொடங்கி நீங்கள் இதில் நீங்கள்டா சரி. இப்போ இந்த டியூடுக்கு நம்ம போனோம்டா, பாருங்கள். இந்த டியூடில் வைக்கோல் ஊறப்பட்ட தண்ணியில் இருக்கிற நுண்ணங்கி இனங்கான்றதுக்கான செயற்பாடுகள் சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் நோக்கம் எழுத தேவையில்லை தானே? நீங்கள் என்ன எழுதணும்? நீங்கள் எழுதணும் என்ன? முதலாவது தேவையான பொருள் எழுதணும். அப்போ நீங்கள் இந்த இடத்துல தேவையான பொருட்கள் இருந்து நீங்கள் தொடங்கணும் பிள்ளைகள். தேவையான பொருள் இருந்து தொடங்கணும். இவ்விடத்தில் நீங்கள் தேவையான பொருட்கள் அப்படின்னு போட்டுட்டு தேவையான பொருள் என்னென்னு எழுதணும். அது உங்களோட புக்கில் இருக்குது. ரெண்டாவது நீங்கள் என்ன எழுதணும்? செய்முறை. அந்த செய்முறைன்னு போடுவோம், மேலும் படிமுறை என்று போட்டு எழுதுவோம். மேலும் உங்களுக்கு செய்முறையை படிமுறை, புத்தகம் படிமுறைன்னு தான் சொல்லியிருக்கோம். படிமுறைன்னு போட்டுட்டு படி ஒன்று என்ன சார்? படி ஒன்று வைக்கோல் ஊறவிடப்பட்ட நீரில் இருந்த ஒரு துளி எடுத்து கண்ணாடி வழுக்கியில் வைத்தல், படி ஒன்று. ரெண்டாவது படி என்ன? அதனை மூடி துண்டால் மூடுதல். மூணாவது படி என்ன? கொண்டு போயிட்டு மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்கறது. மூணாவது முடிஞ்சு போச்சு. இவ்வளோதான் செய்முறை. ரைட்? படிமுறை. அதுக்கப்புறம் என்ன வரப்போகுது? அவதானம். படிமுறை பிறகு நீங்கள் அவதானம் எழுத போகிறீங்க. அவதானம் உங்களுக்கு என்ன? நுணுக்கு காடு இல்லைங்க, என்னத்தை பார்க்குறீங்க, அதான் அவதானம். என்ன உங்களுக்கு அவதானம்? நீங்கள் ஒரு குட்டி படம் ஒன்று வரையணும். இப்படி குட்டி ஒரு வட்டம் ஒன்று போட்டு அதுக்குள்ளுக்கு இப்படி 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 நுண்ணங்கியில் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இந்த மாதிரி அந்த சப்பாத்திர அடின்னு சொன்னோமே நாங்கள், பொம்பளை போடுற அந்த ஹீல் சப்பாத்திர அடி, இந்த மாதிரி ரைட் இப்படி குட்டி குட்டியாக நுண்ணங்கியில் எங்களுக்கு தெரிஞ்சு. இப்படி ஒரு அம்புக்குறி ஒன்று போட்டு இதுதான் நுண்ணங்கி. அது என்னென்னு பேரை உங்களுக்கு தெரியும். இப்போ தெரிஞ்சாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அந்த பேரை எழுத தேவையில்லை. சரிதானே? பேரை நீங்கள் எழுத தேவையில்லை. நுண்ணங்கி அப்படின்னு போட்டாலே போதும். படம் ஒன்று வரைஞ்சா கட்டாயம் குறித்து காட்டணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். இந்த முதல் கிளாஸ் முதல் விஷயங்கள்ன்றதான் நான் உங்களுக்கு நிறைய எப்படி படிக்கணும்ன்ற விஷயங்களை தான் நிறைய நான் சொல்லி கொண்டு வரேன். ரைட்? அடுத்தடுத்த கிளாஸில் பாடம் வேகமாக ஓடும். இன்ஷா அல்லாஹ். வேகமாண்டா உங்களுக்கு விளங்காத வேகமாக இல்லை, உங்களுக்கு தண்ணி மாதிரி விளங்கப்படுத்தி கொண்டு தான் போகும் இன்ஷா அல்லாஹ். ஆனால் இந்த முதல் கிளாஸஸில் சொல்கிற இந்த பொதுவான விஷயங்கள் அடுத்தடுத்த வகுப்பில் வராது. ஆரம்பம்ன்றதால் எல்லாத்தையும் சொல்லிக்கொண்டு வரோம். படம் ஒன்று வரைஞ்சா நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். செயற்பாடாக இருந்தாலும் சரி, டியூட்டில் படம் வரைகிற இடங்கள் வந்தாலும் சரி, எங்கே படம் வரைஞ்சாலும் படத்தை குறித்து காட்டணும். அதை மறந்துடக்கூடாது. ஏனெண்டா
நீங்கள் வரைஞ்சிருப்பீங்க தேங்காய் ஒன்று வரையணும்னு நினச்சி நீங்கள் வரைஞ்சிருப்பீங்க. ஆனால் அதை பார்க்குற ஆளுக்கு அது மாங்காய் மாதிரி தெரியும். அதுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் மாங்காய் மாதிரி வரைஞ்சாலும் அதை அம்புக்குறி ஒன்று போட்டு இது தேங்காய்ன்னு நீங்கள் குறித்து காட்டினா தான் பார்க்குறவருக்கு தெரியும், ஓஹோ இவர் தேங்காய் தான் வரைஞ்சிருக்கிறான்னு சரியும். எனவே நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், எந்த படம் வரைஞ்சாலும் சயின்ஸுக்குள்ள எந்த படம் வரைஞ்சாலும் அதை குறித்து காட்ட மறக்கக்கூடாது. படம் ஒன்று வரைஞ்சால் குறிக்கணும், படம் வரைஞ்சால் குறிக்கணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். அடுத்தது பிள்ளைகள், இந்த படங்கள் நீங்கள் வரையும் போது பென்சிலால் தான் படம் வரையணும், பேனை பாவிக்கக்கூடாது. படம் வரைகிறதுக்கு பென்சிலைத்தான் பாவிக்கணும். அந்த பென்சில்ட கூறு எப்படி இருக்கணும்டா, தலைமயிறு அளவுக்கும் மெல்லிசாக இருக்கணும். சயின்ஸுக்குள்ளே படம் வரைகிற டைமில் சித்திர பாடத்தில் படம் வரைகிற மாதிரி வரையக்கூடாது. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். சயின்ஸில் படம் வரையும் போது பென்சிலின் கூறு எப்படி இருக்கணும்டா, மிக மெல்லிசாக இருக்கணும். மெல்லிசாக இருக்கணும் பென்சில்ட கூறு. எவ்வளோ கூறாக இருக்கணும் அவ்வளோ கூறாக இருக்கணும். தட்டிப்பமாக மொத்தமான சைஸில் சயின்ஸ் பாடத்துக்குள்ளே படம் வரைகிற இல்லை. கோடு எவ்வளோக்கு மெல்லிசாக இருக்கணுமோ அவ்வளோக்கு மெல்லிசாக இருக்கணும். அதே நேரத்தில் பிள்ளைகள் நீங்கள் படம் வரையும் போது எப்படி அந்த படம் அமையணும்டா, ஒரு கோட்டுக்கு மேலே அடுத்த கோடு வரக்கூடாது பிள்ளைகள். இந்த பாருங்கள், கோடு ரொம்ப மெல்லிசாக இருக்கணும், அதே நேரம் ஒரு கோட்டுக்கு மேலே அடுத்த கோடு வரக்கூடாது. இப்போ நீங்கள் ஒரு பரமேசியம் ஒன்று வரைய போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரி நீங்கள் எப்படி வரைகிறீங்க, இந்த பாருங்கள், நான் உங்களுக்கு விளங்குறதுக்காக வேண்டி கொஞ்சம் மெல்லிசாக இப்படி எடுத்து காட்டுறேன். எனக்கு இந்த இப்படி இது மேலே போகுது, அப்படி போகக்கூடாது அப்படிலாம் இப்படி, ரைட். ஒரு கோடு வரைஞ்சால் அந்த ஒரு கோடு மட்டும்தான் இருக்கணும். அந்த கோட்டுக்கு மேலே ரெண்டாவது லைன் போகக்கூடாது, ரெண்டாவது லைன் போகக்கூடாது. இப்போ நீங்கள் சித்திர வரையத்தில் எப்படி வரைவீங்க, ஒரு அல்ல முகம் வரைய சொன்னால் இந்த இப்படி 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 தானே கொண்டு வருவீங்க. இந்த இப்படி 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 கொண்டு இந்த மாதிரி கொண்டு வந்து இப்படி வரைகிற வேலை வச்சுக்க கூட எங்கள் சயின்ஸில் படம் வரையச்சில்லை. ஒரு சிங்கிள் லைன் தனிக்கோடு போகணும். இப்படி பென்சிலை வச்சிங்கண்டா இப்படியே அது போகணும். அது பாட்டு எங்கேயாவது பிழையாகுதா அந்த இடத்துல நீங்கள் எடுத்துட்டு அழிச்சிட்டு வரையணுமே தவிர இந்த கோட்டுக்கு மேலே இப்படி ரெண்டாவது கோடு வரக்கூடாது, டபுள் லைன் வரக்கூடாது படத்தில். இதை நல்லா கவனத்தில் உள்ளவும் சயின்ஸில் படம் வரைகிற நேரத்தில், ரைட். இப்படி வரக்கூடாது, இப்படி வந்தால் அது பிழை, இது பிழை. இந்த மாதிரி போகணும் லைன். இதை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும். பென்சில் நல்ல கூறாக இருக்கணும், பென்சில் நல்ல கூறாக இருக்கணும், ஒரு லைன் தான் வரணும். சில பிள்ளைகள் படம் வரைகிற எப்படி, உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் அவங்க தந்திருக்கிற மாதிரி கலர் படம், விளக்கப்படம், கலர் பேன் எல்லாம் பாவிச்சு சயின்ஸுக்குள்ளே படம் வரைகிற அந்த வேலை வச்சுக்கொள்ளக்கூடாது பிள்ளை. படம் நீங்கள் எப்போ வரைய போனாலும் அது 6ஆம் ஆண்டுலேருந்து 11ஆம் ஆண்டு வரைக்கும் நீங்கள் சயின்ஸில் படம் வரையும் போது கோட்டு வரி படம் மட்டும்தான் வரையணும். இந்த 3D படங்கள் எல்லாம் வரையக்கூடாது. கோட்டு படம், ரைட், சிங்கிள் லைன் டயக்ராம், தனி கோட்டு படம் தான் வரையணும், ரைட். இந்த கோடுகள் இப்போ இதில் ஒரு கரு ஒன்று இப்படி வரைகிறேன்னா அப்படி தான் கரு வரையணும். அதை வரைஞ்சிட்டு அதுக்குள்ளே கலர் பண்ணுறல இப்படி நிறந்துட்டு இந்த வேலையெல்லாம் வச்சுக்கொள்ளக்கூடாது, அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. படங்கள் வரையும் போது இந்த விஷயங்களை நீங்கள் கவனத்தில் கொள்ளணும் பிள்ளைகள். கரு வரைஞ்சால் ரைட்னா தான் கரு, இவ்வளோதான், ரைட். இப்படி நீங்கள் இந்த படங்களை வரையணுன்றத ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க, ரைட். அப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் நான் ஒன்றொண்டா சொல்லி கொண்டு வருவேன். சரிதானே பிள்ளைகள்? இப்போ நாங்கள் 2வது பகுதிக்கு போகிறோம், ரைட். நாங்கள் அடுத்த விஷயத்துக்கு வருவோம் பிள்ளைகள். இப்போ அங்கிகளோட சிறப்பியல்புகள் கொஞ்சம் இருக்குதுன்னு நாங்கள் பார்த்தோமா இல்லையா? இனப்பெருக்கம், வளர்ச்சி, போசனை, சுவாசம், கழிவகற்றல், இடம்பெயர்வு அல்லது அசைவு, இந்த மாதிரி அங்கிகள், உயிருள்ள அங்கிகளுக்குண்டு சிறப்பியல்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அந்த சிறப்பியல்புகள் ஒன்றொன்னையும் பற்றி நம்ம இப்போ விரிவாக தெளிவாக பார்க்க போகிறோம். அதில் முதலாவது நாம் பார்ப்போம் வளர்ச்சி. வளர்ச்சி, க்ரோத் இங்கிலீஷில் சொல்லுவோம். பாருங்கள், பூனைக்குட்டி இப்போ பூனை பெருத்துட்டு, பூனைக்குட்டி பெருத்துட்டு, பூனை வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. தென்னம்பிள்ளை தேங்காயிலிருந்து அப்போ தான் முளை வருது. தென்னம்பிள்ளை தென்னை மரம் பெருத்துட்டு வளர்ச்சி அடைஞ்சிட்டு, வளர்ச்சி அடைஞ்சிட்டு, ரைட்.
மேலே தரப்பட்டுள்ள படங்களை அவதானியுங்கள். தாவரங்கள் விலங்குகள் தமது வயதுடன் பருமனில் அதிகரிப்பதை காட்டுகின்றன. பருமனில் அதாவது உயரத்திலும் கனவளவிலும் திணிவிலும் ஏற்படும் மீளா அதிகரிப்பு வளர்ச்சி எனப்படும். இதனெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். வளர்ச்சினா என்னன்னு கேள்வி வரும் பிள்ளைகள். என்ன சொல்கிறாங்க? பருமனில், உயிரங்கிகள் பருமனில். பருமண்டா என்ன? அதாவது உயரத்திலும் கனவளவிலும் திணிவிலும் ஏற்படும் மீளாத திரும்ப குறையாத மீளாத அதிகரிப்பு வளர்ச்சி எனப்படும். இந்த வளர்ச்சி என்பது அங்கிகளின் பொது இயல்புகளில் ஒன்று. அங்கிகளின் பொது இயல்புகள் எவைன்னு ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் இதெல்லாம் கொடுக்கணும். சுவாசம், வளர்ச்சி, இனப்பெருக்கம், அசைவு, கழிவாற்றல், இதெல்லாம். ரைட், ஓகே. அப்போ உயிரற்றவை வளர்ச்சி அடையுமா? உயிரற்றவை வளர்ச்சி அடையாது. உயிருள்ளாக்கள் மட்டும்தான் வளர்ச்சி அடைவாங்க. அங்கிகளின் வளர்ச்சி தொடர்பாக மேலும் அறிந்து கொள்ள நம்ம ஒரு செயற்பாட்டுக்கு மறுபடி போகிறோம். அங்கிகளின் வளர்ச்சியை பற்றி அறிந்து கொள்றதுக்காக ஒரு செயற்பாடு ஒன்றுக்கு நாங்கள் போகிறோம். கவனிங்க, செயற்பாடு எழுதுகிற எப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். ஞாபகத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடி இந்த செயற்பாடு போகிறோம். செயற்பாடு 1.5. ஈரமான மண்ணை கொண்ட யோகட் கோப்பை ஒன்று எடுக்கட்டாம். பயற்றம் வித்து ஒன்று எடுக்கட்டாம். நீர் கொஞ்சம் அளவு நாடா. டேப் இருக்கு தானே, டெய்லர் மாதிரி அளப்பாங்க. அந்த அளவு நாடா. ரைட், என்ன செய்யட்டாம்? முதலாவது, பயற்றம் வித்துக்களை ஒரு நாள் முழுவதும் ஊற விடுங்கள். நீரில் ஊற போடட்டாம். ஏன் பயத்தம் வித்தை ஊற போடணும்? அதை முளைக்கட்டுறதுக்கு. வித்துக்கள் தண்ணி இல்லாமல் காய வச்சு நாங்கள் வச்சுருந்தோம் சொன்னால் அது உறங்கு நிலையில் இருக்கும். ரொம்ப காலத்துக்கு அது அப்படி இருக்கும் அந்த வித்து. இப்போ நெல்லெல்லாம் பாருங்கள், 5 வருஷம் 10 வருஷம் அப்படிலாம் நெல்லை வச்சு கொண்டிருக்கலாம். இருக்கும் நெல் இல்லையா? ரொம்ப காலம் போனால் கொஞ்சம் அந்த முளைக்கிற தன்மைகள் இல்லாமல் போயிடும். குறிப்பிட்ட காலத்துக்கு ஒவ்வொரு வித்துக்களும் ஒவ்வொரு மாதிரி ஆயுள் காலத்தை கொண்டிருக்கும், முளைக்கும் தகவல் வச்சுருக்கும். அப்போ அந்த நேரத்தில் அதை என்ன செய்யாது? முளைக்காது. அப்போ வித்து எப்போ முளைக்க ஸ்டார்ட் ஆகும்? அதுக்கு தண்ணியே கொடுக்கணும், அதை ஊற போடணும். நீர் கிடச்ச உடனே வித்து முளைக்க ஸ்டார்ட் ஆகும். அவருக்கு அதுக்குரிய சூடு வெப்பம் தேவை, அது மாதிரி ஆக்சிஜன் வாயு அதை எடுத்துக்கொள்ளும். ரைட், இதெல்லாம் கிடச்சிச்சுன்னா அந்த வித்து என்ன செய்யும்? முளைக்க ஸ்டார்ட் பண்ணும். அப்போ நீங்கள் இந்த பயற்றம் வித்தை முளைக்கட்டுறதுக்காக வேண்டி முதலாவது செய்ய வேண்டிய வேலை, நீரில் ஒரு நாளைக்கு 24 மணித்தியாலத்துக்கு அதை தண்ணிக்குள்ளே போட்டு ஊற வைக்கணும் முதலாவது. ரெண்டாவது, பின்னர் வித்துக்களை ஈரமான மண்ணை கொண்ட யோகட் கோப்பையில் இடுங்கள். 2 மூணு யோகட், அதாவது 2 மூணு வித்து எடுத்து தண்ணிக்குள்ளே ஊற போட்டுட்டு ஒரு நாளைக்கு அதை எடுத்து யோகட் கோப்பைக்குள்ளுக்கு போடுங்க. யோகட் கோப்பையின் அடியில் துளையிட்டிருக்க வேண்டும். யோகட் கோப்பைக்குள்ளுக்கு பயற்றம் வித்தை போட்டு அந்த ஈரமான மண்ணுக்குள்ளுக்கு பயற்றம் வித்தை போடுற நேரத்தில் யோகட் கோப்பையில் அடியில் ஒரு ஓட்டை ஒன்று போட்டுக்கொண்டீங்க. ஏன் துளையிட்டிருக்கணும்? அவங்களுக்கு தெரியும், பூ மரங்கள் நட்டுற டைமில் சாடிகளில் பூச்சாடிகளில் பேக்கில் நடுவீங்க. அப்போ அதில் ஒரு துளை ஒன்று கட்டாயம் போட்டுக்கணும் அடியில். ஏன் அந்த துளை போடுறேன்டா? நீங்கள் தண்ணி ஊற்றுற நேரத்தில், தாவரத்துக்கு தண்ணி ஊற்றுவீங்க தானே, தண்ணி ஊற்றுற நேரத்தில் அந்த தண்ணி மேலதிகமாக அந்த மண்ணுக்குள்ளுக்கு நின்றுச்சுன்னு சொன்னா ஃபங்கஸ் பூஞ்சனம் தொற்றி அந்த வித்து அழுகி போயிடும். அப்போ வித்துக்கு தண்ணி கிடைக்கணும், அளவோடு கிடைக்கணும். கூடுதலாக தண்ணி இருந்துச்சுன்னா அழுகி போயிடும். அதனால் மேலதிகமாக அந்த யோகட் கோப்பைக்குள்ளுக்கு இருக்கிற நீர் அவ்வளோத்தையும் வெளியேற்றுவதற்காக அடியில் நீங்கள் ஒரு துளை ஒன்று, ஒரு ஓட்டை ஒன்று போட்டு விட்டுருக்கணும். ஒரு ஆணி உண்டை கொஞ்சம் அப்படி கூறான ஒரு கத்தி ஏதாவதுனால யோகட் கோப்பை அப்படி ஓட்டை ஒன்று போட்டு விட்டிங்கன்னா சரி. ரைட், ரெண்டாவது வேலை யோகட் கோப்பை, ஈரமான மண்ணை கொண்ட யோகட் கோப்பையில் துளை ஒன்று விட்டுடணும். பயற்றமித்து முளைத்து குறிப்பிட்ட உயரம் வரை வளர்வதற்கு இடமளியுங்கள். யோகட் கோப்பையில் போட்டு விட்ட உடனே பயற்றமித்து முளைச்சிரும். 1 நாள் 2 நாள் 3 நாள் அப்படி போகிற டைமில் அது முளைச்சிரும். நல்லா முளைச்சி வந்து அது அப்படி இலைகள் எல்லாம் வந்து அதில் தண்டு அப்படி வளர்ந்து கொண்டு அப்படி வரும். பயற்றமித்து முளைக்கிறது. அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று தருவேன், அதையும் அடுத்த டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்க்கலாம். இந்த ஒவ்வொரு செயற்பாட்டுற நம்பரையும் போட்டு வீடியோ இருக்கும் பிள்ளைகள். 1.5னா 1.5 செயற்பாட்டுக்குரிய வீடியோ கீழே தனியாக வந்திருக்கும். அந்த வீடியோ நீங்கள் பார்த்தா பயற்றமித்து எப்படி முளைச்சி வருதுன்றது உங்களுக்கு தெரியும். ரைட், இப்போ அடுத்து பாருங்கள், பயற்றமிட்டு குறிப்பிட்ட உயரம் வரைக்கும் முளைச்சி வரத்துக்கு நீங்கள் டைம் கொடுக்கணும். அடுத்த என்ன செய்யணும்? பின்னர் ஒவ்வொரு நாளும் நாட்டின் உயரத்தை அளந்து குறித்து கொள்ளுங்கள். இலையின் தன்மையை அவதானியுங்கள். இதற்கு ஆசிரியரின் உதவியை பெற்றுக்கொள்ளுங்கள்.
இப்போ நீங்கள் பயத்தம் வித்து கொஞ்சம் அப்படி முளைச்சி வாரத்துக்கு ஒரு 2-3 நாள் அப்படி போகிற நேரத்தில் நீங்கள் நல்லா பார்க்கணும் அந்த பயத்தம் வித்தை. அளவு நாடாக ஒன்று உங்களுக்கு தந்தாங்க தானே, ஏன் அளவு நாடாக எடுக்க சொன்னாங்க பரிசோதனைக்கு? அந்த அளவு நாடாவை கொண்டு நீங்கள் அந்த பயற்றம் வித்துண்ட தண்டு இருக்குது தானே, அந்த கொடி, அது ஆரம்பத்தில் கொடியாக மாறாது, கொஞ்சம் வளர்ந்தது பிறகு படர்ந்து கொடியாக மாறும். அப்போ அந்த தண்டுண்ட நீளத்தை நீங்கள் அளக்கணும். ஒவ்வொரு நாளும் அந்த தண்டுண்ட நீளம் எவ்வளவுன்னு சொல்லி நீங்கள் அளக்கணும். ரெண்டாவது அதோட இலைகளோட எண்ணிக்கையை பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் பார்க்க அந்த பயற்றம் வித்தில் என்ன செய்யணும்னு கேட்டால் புது புது இலைகள் உருவாகி கொண்டே இருக்கும். ஒவ்வொரு இலை வராது, 2 சோடியாக 2 இலை வரும் இல்லையா, டபுளாக இலைகள் எண்ணிக்கை கூடிக்கொண்டு போகும். முதல் நாள் ஒரு 2 இலை இருக்கும், அடுத்த நாள் பார்ப்பீங்க ஒரு 4 இலை இருக்கும், அடுத்த நாள் பார்க்குறீங்க ஒரு 6 இலை இருக்கும். இந்த மாதிரி அந்த பயற்றம் வித்தில் இலைகளோட எண்ணிக்கை கூடிக்கொண்டு போகும். எண்ணிக்கை கூடுற மாதிரி இலையின் சைஸும் பெருசாகும். பார்த்தீங்கன்னா இலை பரப்பு, இலையின் பருமன் அதுவும் பெருசாகும். இலை நீளம் கூடும், அகலம் கூடும், பரப்பளவில் இலை பெருசாக மாறும். இப்படி இலையையும் உங்களை அவதானிக்கட்டாம். 2 கிழமைகளுக்கு இவற்றை நன்றாக அவதானித்து பின்வரும் அட்டவணையை நிரப்புங்கள். 2 கிழமைக்கு உங்களை தொடர்ந்து பார்க்கட்டாம், 14 நாள் தொடர்ந்து பார்க்கட்டாம். அப்போ இது என்ன செய்யும், அது நல்லா வளர்ந்து பயற்றம் கொடி நீளமாக வரும், இலைகளோட எண்ணிக்கை கூடும், இலைகளோட பருமன் பெருசாக இருக்கும். ரைட், அப்போ இதை உங்களுக்கு ஃபில் பண்ணட்டாம், இந்த அட்டவணையை ஃபில் பண்ணட்டாம். இதான் இங்கே அவதானம் பிள்ளைகள் கவனிங்க. இப்போ இந்த செயற்பாட்டில் அவதானம் என்ன? முதலாவது நோக்கம் நீங்களே தேவை, அது கேள்வியில் தந்துட்டாங்க நோக்கம். ரெண்டாவது என்ன? படிமுறை. நீங்கள் என்ன செஞ்சீங்க? முதலாவது பயத்தம் வித்தை ஊத போட்டிங்க, ஈரமான மண் கொண்ட யோகட் கோப்பையில் துளை ஒன்று போட்டிங்க, பயத்தம் வித்தை அதுக்குள்ளே போட்டு தண்ணி ஊற்றி வளர விட்டீங்க. வளர்ந்து கொண்டு வரது கொஞ்சம் வெளிச்சம் படக்கூடிய இடத்துல, ஒளிப்படக்கூடிய இடத்துல வைக்கணும். தாவரத்துக்கு வெளிச்சம் தேவையே. ரைட், அப்போ அது வளர்ந்து வரும்போது நீங்கள் டேப் அளவு நாடாவில் அதை அளப்பீங்க, இலைகளோட எண்ணிக்கை எண்ணுவீங்க, அதை கொண்டு இந்த சாட்டை போடுவீங்க, நிரப்புவீங்க. அப்போ இந்த சாட்டில் வர விடயங்கள் தான் நீங்கள் கண்ணால் பார்த்தது, அளந்தது, அதான் அவதானம். நீங்கள் ஒன்றை செய்யும் போது உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குதோ, எதை காண்றீங்களோ, எதை அளக்குறீங்களோ, எதை பார்க்குறீங்க, இதுதான் உங்களுக்கு அவதானம். சரிதானே பிள்ளைகள்? அப்போ இந்த அட்டவணையைத்தான் நீங்கள் அவதானத்துக்குள்ளுக்கு எழுதணும். முதலாம் நாள் பயற்றம் நாட்டின் அளவு ஒரு 3 சென்டிமீட்டர், இலைகள் எண்ணிக்கை முதல் நாளில் பெருசாக இலை வரல, அப்படி முளமடம் தான் வந்துருந்துச்சு. ரைட், 5ஆம் நாள் பயற்றம் நாட்டின் அளவு ஒரு 10 சென்டிமீட்டர், இலைகளோட எண்ணிக்கை 2 இலை வந்திருக்குது. ரைட், 10ஆம் நாள் பயற்றம் நாட்டின் அளவு ஒரு 15 சென்டிமீட்டர் அல்லது ஒரு 20 சென்டிமீட்டர், இலைகள் எண்ணிக்கை 4 இலை வந்திருக்குது. 14ஆம் நாள் 2 கிழமை தானே பார்க்க சொல்கிறாங்க. 14ஆம் நாள் பயற்றம் நாட்டின் அளவு ஒரு 2 அடிக்கு வளர்ந்துருச்சு, இலைகள் எண்ணிக்கை ஒரு 6 இலை இருக்குது. இப்படி இந்த மாதிரி இந்த சார்ட்டை நீங்கள் ஃபில் பண்ணணும். இதுதான் பிள்ளைகள் அவதானம். அதுக்கப்புறம் முடிவுக்கு போவீங்க. என்ன முடிவு? பயற்றம் நாற்று வளர்ச்சி அடைந்துள்ளது. பயற்றங்குட்டை முளைச்சி வந்துச்சு, அந்த நாற்று சின்னது, அதை என்ன செஞ்சுருக்குன்னா இப்போ வளர்ந்துருக்குது, வளர்ச்சியை கண்டுபிடிச்சிட்டோம். உயிரங்கி வளருது, தாவரம் வளருது, பயற்றம் குட்டி சின்னதாக இருந்த அந்த பயற்றம் நாற்று இப்போ பெருசாக வளர்ந்துருக்கிறது. அப்போ நீங்கள் இதுக்கு முடிவு எழுதுவீங்க என்னண்டு? பயற்றம் நாற்று வளர்ச்சி அடைந்துள்ளது. இந்த இருக்குது 2 கிழமை அளவுக்கு பயற்றம் நாற்று முளைச்சி வளருது. உங்களுக்கு அழகாக படத்தில் படிமுறையாக காட்டுருக்காங்க. இது நீங்கள் யோகட் கோப்பைக்குழு போட்டது. இந்த அப்படி முளை வருது, முதல்ல வேர் தானே பிள்ளைகள் வரும். ரைட், அது அப்படியே மண்ணுக்குள்ளே வேர் போகுது. போகிற நேரத்தில் அந்த வித்தை மேலுக்கு தூக்கும். நீங்கள் பெரிய வகுப்பில் படிப்பீங்க, வித்து முளைத்தல் வகை 2 இருக்குது. ரைட், அப்போ அந்த வேர் மண்ணுக்குள்ளே ஊண்டி வளர அந்த வித்து மேலுக்கு வந்துடும், தரையை விட்டு மேலுக்கு வந்துடும். அந்த வித்துரை கலருது, கலண்ட உடனே இந்த 2 வித்திலைகளுக்கு நடுவால் இலை வருது. இதை நீங்கள் இலைன்னு சொல்லக்கூடாது பிள்ளைகள், இது வித்திலை. ரைட், அதில் பருப்பு அதுக்கு நடுவால் வருது பாருங்கள், அதுதான் இலை. இப்போ இந்த இலைகள் 2 வந்துச்சு, அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள் இலை 2 நல்லா பெருசாகிட்டு, அது அப்புறம் 2 இலைக்கு மேலே இன்னும் 2 இலை, அதுக்கு மேலே 2 இலை, இந்த மாதிரி 2 கிழமைக்கு போகிற நேரத்தில் இந்த பயற்றம் வித்து வளர்ந்து கொண்டு போகுது பிள்ளைகள். சரிதானே? ஓகே. அப்போ இந்த செக்ஷனுக்குரிய டியூடில் உள்ள கேள்விகளையும் உங்களுக்கு அழகான முறையில் அதை கிளியர் பண்ணிக்கொள்ளே. பயற்றம் நாற்று வளர்ச்சி அடைந்துள்ளது, அதுதான் நாங்கள் பார்க்குற வளர்ச்சின்னா என்னங்கிறதுக்கான பரிசோதனை. அப்போ நாங்கள் பார்த்தோம், வளர்ச்சி என்பது உயிரங்கிகளின் பொது இயல்புகளில் உண்டு, சிறப்பியல்புகள் உண்டு. உயிரங்கி தான் வளர்ச்சி அடையும், உயிர் இல்லாதாக்கள் வளர மாட்டாங்க. அப்போ உயிரங்கிகளுக்குரிய சிறப்பியல்புகளில் ஒன்று வளர்ச்சி. உங்களுக்கு இப்போ வளர்ச்சினா என்னன்னு நல்லா தெரியும்.
வளர்ச்சி என்றால் என்னன்னு ஒரு கேள்வி கேட்டால், அங்கிகளின் உடலின் பருமனில், அதாவது திணிவிலும் கனவளவிலும் உயரத்திலும் ஏற்படும் மீளா அதிகரிப்பு என்ற சொல்ல நீங்கள் சொல்லணும். மீளா அதிகரிப்புன்னு சொல்லணும். அப்போ வளர்ச்சியை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி சொன்னால், அந்த பயிற்றம் வித்த போட்டோம், முளை வந்துச்சு, 2 கிழமையில பெருசாக வளர்ந்துருச்சு, அளந்தம், ரைட், இலைகள் எண்ணிக்கை பார்த்தோம், இலையில பருமனை பார்த்தோம், வளர்ச்சியை காட்டுறதுக்கான பரிசோதனையை நாங்கள் பார்த்தோம். இதே மாதிரி பிள்ளைகள் நாங்கள் அடுத்ததாக போப்புறம் என்னன்னு கேட்டால், நியூட்ரிஷன் அப்படின்னா போசணைன்னு சொல்லுவோம். நியூட்ரிஷன் என்ன? போசணை அப்படின்னு சொல்லுவோம். ரைட். எம்மை போல சகல அங்கிகளுக்கும் உணவு அவசியமாகும். நீங்கள் சாப்பிட்றீங்க தானே, காலையில் டீ குடிப்பீங்க, காலை சாப்பாடு சாப்பிடுவீங்க, இடையில ஒரு டீ டைம், அதில் பிஸ்கட்டுகள், சாக்லேட், ஐஸ் பழம், அது இது தேவையான எல்லாம் ஆசைப்படுறதெல்லாம் வாங்கி சாப்பிடுவீங்களா இல்லையா? நீங்கள் சாப்பிட்றீங்க. ஏன் நீங்கள் சாப்பிடணும்? உங்களோட உடலுக்கு சக்தி தேவை, உங்களோட உடலுக்கு வளர்ச்சி தேவை. நீங்கள் வளர்ச்சி அடையணும்னா சாப்பிடணும் சொல்லுவாங்க, நல்லா சாப்பிடணும், அப்போ தான் வளருவீங்கன்னு சொல்லி. அப்போ நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் உள்ள அந்த போசனை கூறுகளால் தான் உங்களோட உடம்பு வளருது. ரைட். சாப்பிடாமல் இருந்தால் ஒன்றும் செய்யலாம் தானே, வேலை செய்யலாது தானே, படிக்கவும் மேலே மாச்சலாக இருக்கும் முறை தூக்கம் வரும், கொட்டாவியாக போகும், வேலை செய்யலாது, ஓடி ஆடி விளையாட இயலாது, சாப்பிடாட்டி. விளையாடுறாக்களுக்கு எல்லாம் குளுக்கோஸ் கொடுப்பாங்க, நல்லா ரன்னர்ஸ் எல்லாருக்கும் ஓடுறாக்களுக்கு. ஏனது? சக்தி தேவை. அப்போ வேலை செய்யணும்னா சக்தி தேவை, சக்தி செய்யணும்னா சாப்பிடணும். அப்போ எங்களோட உடம்புக்கு சக்தியை பெற்றுக்கொள்றதுக்காக நாங்கள் சாப்பிடணும், எங்களோட உடம்பு வளர்ச்சி அடைகிறதுக்காகவும் நாங்கள் சாப்பிடணும். அது மாதிரி நோய்கள்லேருந்து எங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கணுமா இருந்தாலும் சாப்பிடணும். இப்போ 2 கூட்டாளிமார் என்ன செய்றீங்க, ஆற்றுலையோ குளத்துல போய்ட்டு குளிக்கிறீங்க, 2 பேர் குளிக்கிறீங்க, போய்ட்டு நல்லா தண்ணியில் கூத்து போட்டு ரைட் குளிக்கிறீங்க. தண்ணியில் விளையாடுறா விருப்பம் தானே, நீருடன் விளையாட்டு. நம்ம உம்மோட வயிற்றுள்ள இருக்கிறதுலையும் தண்ணிக்குள்ளுக்கு தானே இருந்தோம், அதெல்லாம் தண்ணிக்குள்ளுக்கு இருக்கிறேன்னா பிள்ளைகளுக்கு நல்ல விருப்பம், ரைட், நீருடன் விளையாடுறதுக்கு. அப்போ இந்த தண்ணியில் நீங்கள் நல்லா விளையாடிட்டு வாரீங்க, அடுத்த நாளைக்கு ஒரு ஆளுக்கு மூக்கு ஒழுகுது, அடுத்த நாளைக்கு ஒரு பிரச்சனை இல்லாமல் நல்லா இருக்காரு. 2 பேர் தான் விளையாடினீங்க, ஒரே அளவு விளையாடினீங்க, ஒன்றா தான் விளையாடினீங்க. ஒரு ஆளுக்கு மட்டும் இருமல் தடுமல் மூக்கு ஒழுகுது, அடுத்த நாளைக்கு ஒழுவல, ஏன் அடுத்த ஆளுக்கு என்ன பிரச்சனை? அவர் உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது, இவர உடம்பு வீக்காக இருக்குது. காரணம் என்ன? இவர் தேவையான பழங்களை மரக்கறிகளை சாப்பிடலை. அப்போ நோய் ஒன்று வார நேரத்தில் அந்த நோயை தாக்கு பிடிக்கிறதுக்கு எங்களோட உடம்புக்கு சக்தி வேணும், நோய் எதிர்ப்பு ஆற்றல் ஒன்று வேணும். அந்த நோய் எதிர்ப்பு ஆற்றல் நமக்கு எப்படி கிடைக்குது? சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து கிடைக்குது, மருந்துலேருந்து கிடைக்கும். மருந்து நோய் வந்தது பிறகு போடுறதானே, நோய்க்கு மருந்து. நோய் வந்தது பிறகு மருந்து எடுக்கிறது இல்லை முக்கியம், நோய் வர முன்னாடி அந்த நோயிலேருந்து பாதுகாப்பு பெறுறது தான் முக்கியம். எனவே நீங்கள் சத்தான சாப்பாடை சாப்பிடணும், நோயிலேருந்து பாதுகாப்பு பெறணுமா இருந்தால் அதுக்கு உங்களுக்கு கீரைகள், மரக்கறிகள், பழங்கள் கட்டாயம் சாப்பிடணும், பழங்கள் கட்டாயம் சாப்பிடணும். இங்கிலீஷில் ஒரு பழமொழி மாதிரி சொல்லுவாங்க, an apple a day keep the doctor away அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிடு, டாக்டரை தள்ளி வை, டாக்டர்கிட்ட போகவே தேவையில்லை, உனக்கு மருந்து எடுக்க தேவையே இல்லை, டெய்லி ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிட்டு வான்னு சொல்லி. நம்ம நாட்டில் இருக்கிற வேலைக்கு ஆப்பிள் பழம் சாப்பிடலுமா? ஏலா இல்லையா? ஏழைகளின் ஆப்பிள் பழம் எதை சொல்கிறது? வாழைப்பழம். நம்ம நாட்டு கடைகள், ஊர் கடை எல்லாத்துலையும் வாழைப்பழம் இருக்கும், தோட்டத்துலேயும் நம்ம வாழைப்பழம் நாட்டியிருப்போம். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு வாழைப்பழம் வீதம் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நோய்களே வராது. 100க்கு 90 விதமான நோய்கள் தான் கொஞ்சம் நிவாரணம் கிடைக்கும். ஆனால் நம்மளோட பிள்ளைகள் நிறைய பழம் சாப்பிட்ற இல்லை, ஐஸ் பேக்கெட் தான் குடிக்கிறேன், ஐஸை தான் குடிக்கிறேன், ஐஸை குடித்து நோயை தர்ற, ஆனால் நோயிலேருந்து விடுதலைக்காக பழங்கள் சாப்பிட்றல. ஆனால் எங்களோட பிள்ளைகள் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, எங்களோட பிள்ளைகள் எப்படியான பிள்ளைகளாக இருப்பாங்க? டெய்லி ஏதாவது ஒரு பழம் சாப்பிடுவாங்க. நோய் வந்ததுக்கு அப்புறம் நோய்க்கு மருந்து தர்றாக்கள் இல்லை எங்களோட பிள்ளைகள், நோய் வர முன்னாடி அந்த நோயிலிருந்து பாதுகாப்பு தேடிக்கொள்கிறார்கள் தான் எங்கட அல்-இஹ்லாஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட்ஸ். சாதாரண பிள்ளைகள் நாங்கள் ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணுவோம். இதுக்கு பின்னாடி நீங்கள் என்ன செய்யணும்? ஐஸ் பழம் சாப்பிட்றத குறைச்சி கொண்டு பழம் சாப்பிட்றது, ஐஸை விட்டுருங்க, ஐஸ் பழத்தில் ஐஸை விட்டுட்டு பழம் சாப்பிடுங்க, ரைட். ஒரு நாளைக்கு ஒரு வாழைப்பழம் குறைஞ்சது, தொடர்ந்து வாழைப்பழமே தான் சாப்பிடணும் இல்லை, ஒரு நாளைக்கு வாழைப்பழம், ஒரு நாளைக்கு மாம்பழம்,
இப்படி இப்படி மாறி மாறி நாங்கள் பழங்களை சாப்பிட்டால் நோய்களில் இருந்து எங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் பிள்ளைகள். சரி, இப்போ நாங்கள் போஷணைக்கு சம்மந்தமாக வருவோம். அப்போ எல்லாருக்கும் உணவு தேவை, எல்லாருக்கும் உணவு தேவை. விலங்குகளுக்கும் உணவு தேவை, தாவரங்களுக்கும் உணவு தேவை, நுண்ணங்கிகளுக்கும் உணவு தேவை. அது கண்ணுக்கு தெரியாத மிகச்சிறிய சைஸில் இருந்தாலும் பிள்ளைகள் அவங்களுக்கும் சாப்பாடு வேணும். அப்போ ஒரு ஆள் உயிரங்கின்னு சொல்லி சொன்னால் அவர் வாழ்கிறதுக்கு கட்டாயம் அவங்களுக்கு சாப்பாடு நம்ம கொடுக்கணும். ரைட். தாவரங்கள் தமது உணவை தாமே உற்பத்தி செய்து கொள்கின்றன. தாவரத்துக்கு யாராவது சாப்பாடு கொடுக்கணுமா? அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க தேவையில்லை. அவங்க என்ன செய்வாங்க? சூரிய ஒளியை பயன்படுத்தி, மண்ணிலிருந்து உறிஞ்சிற தண்ணியையும் பயன்படுத்தி, வழியிலிருந்து எடுக்கிற கார்பன் டை ஆக்சைடு வாயுவையும் பயன்படுத்தி அவங்க சாப்பாடை தயாரித்து கொள்வாங்க. அவங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்க தேவையில்லை. ஆனால் அவங்க நமக்கு சாப்பாடு தருவாங்க இல்லையா? நம்ம மரத்துலேருந்து பழத்தை சாப்பிட்றோம், கிழங்கை சாப்பிட்றோம், இலைகுலகை சாப்பிட்றோம். ரைட். அப்போ பாருங்கள், தாவரங்கள் தமக்கு தேவையான உணவை தாமே உற்பத்தி செய்து கொள்கின்றன. இதனால் பச்சை தாவரங்கள் தற்போசணிகள் என அழைக்கப்படும். அப்போ இந்த சொல்ல நீங்கள் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும் பிள்ளைகள். தற்போசணிகள் என்ற சொல். இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் அங்கிகளோட பொதுவான சிறப்பியல்புகளில் ஒன்று பார்த்துட்டோம், என்னது? வளர்ச்சி. ரெண்டாவது பார்க்குறோம் போசனை. போசனை இல்லாமல் அங்கிகளுக்கு வாழ இயலாது. அப்போ போசனைங்கிறது அங்கிகளோட பொதுவான இயல்புல உண்டு. இந்த போசனையை அங்கிகள் மேற்கொள்கிற நேரத்தில் ரெண்டு விதமான முறையில் அந்த போசனையை அவங்க பெற்றுக்கொள்கிறாங்க. தாவரம் என்ன செய்யுது? வெயிலில் நிற்குது தாவரம், தண்ணியை ஊற்றி விட்ட உடனே அந்த தாவரத்துக்கு தேவையான சாப்பாட்டை அதுவே தயாரித்து கொள்ளுது. நம்ம கொஞ்சம் நேரம் வெயிலில் போயிட்டு ஸ்கூல் விட்டு போட அப்படி கொஞ்சம் கையை கட்டிட்டு கிரவுண்டில் நின்றோம்னா நமக்கு தேவையான சாப்பாட்டை நமக்கு தயாரித்து கொள்ளலுமா? தண்ணி கொஞ்சம் தலையில் விழுந்து ஊற்றி விட சொன்னால் அவங்களுக்கு தேவையான சாப்பாடு நீங்கள் தயாரித்து கொள்வீங்களா? இல்லை. ஏன் இயலாது? நமக்கு அந்த உடம்புக்குள்ளே அந்த சிஸ்டம் இல்லை. அவங்க தயாரிக்கிற ஆக்கள் நம்ம வழியிலேருந்து உட்கொள்கிற ஆக்கள். அப்போ உணவை தயாரிக்கிற ஆக்களுக்கு நம்ம என்னன்னு சொல்லுவோம்? தட்போசணி. தனக்கு தேவையானதை தானே எடுத்துக்கொள்கிறாள், தட்போசணி. ரைட். பச்சை தாவரங்கள் வளிமண்டலத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு வாயு, மண்ணிலிருந்து உறிஞ்சப்பட்ட நீர், சூரிய ஒளி சக்தி என்பவற்றை பயன்படுத்தி உணவை உற்பத்தி செய்கின்றன. இச்செயல்முறை ஒளித்தொகுப்பு என அழைக்கப்படும். கவனிங்க பிள்ளைகள், இந்த ஒளித்தொகுப்பு ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. உங்களுக்கு இங்கே 6ஆம் ஆண்டில் நீங்கள் முதலாவது எங்ககிட்ட இதை படிக்கிறீங்க. அப்படியே நீங்கள் 7ஆம் ஆண்டு படித்து 8 வந்து 9 வந்து 10ஆம் ஆண்டுக்கு வார நேரத்தில், மறுபடி 11ஆம் ஆண்டுக்கு வார நேரத்தில் எல்லாம் உங்களுக்கு இந்த ஒளித்தொகுப்புன்ற விஷயம் ரொம்ப தேவை. நீங்கள் ஒரு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படின்ட்டு நீங்கள் அட்வான்ஸ் லெவலுக்கு போகிற நேரத்தில் சயின்ஸ், மேத்ஸ், பயோ மேத்ஸ் இதுகளுக்கு போனீங்கன்னா அங்கேயும் இந்த ஒளித்தொகுப்பு உங்களுக்கு தேவைப்படும். அப்போ ஒளித்தொகுப்புன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அந்த பேர் வந்த ஒளித்தொகுப்புன்னு சொல்லி? ஒளியை பயன்படுத்தி உணவை தொகுக்கிறது. அதனால தான் ஒளித்தொகுப்புன்னு பேர் வந்து, ஒளியை பயன்படுத்தி உணவு தொகுக்கிறது. அப்போ தாவரங்கள் ஒளித்தொகுப்பு செய்கிறது கட்டாயம் என்ன அவசியம்? ஒளி அவசியம். முதலாவது ஒளித்தொகுப்புக்கு அவசியமான காரணியில் முதலாவது ஒளி. ஒளி தொகுப்புன்றதால ஒளி அவசியம். ரெண்டாவது, நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், தண்ணி ஊத்தாடி என்ன செய்யும்? தாவரம் வாடி போயிடும், செத்து போயிடும். அப்போ அது ஒளித்தொகுப்பு செய்யறதுக்கு கட்டாயம் தண்ணி அவசியம். மூன்றாவது, வளிமண்டலத்தில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு வாயு அது பெற்றுக்கொள்ளும். இந்த மூன்றாவது கார்பன் டை ஆக்சைடு வாயு அவசியம். நாலாவது, தாவரத்துக்கு தானே உணவு தயாரிக்கல, நமக்கு தயாரிக்கலாத. ஏன்? நம்மக்கிட்ட பச்சையம் இல்லை. தாவரத்துக்குள்ளுக்கு பச்சையம் இருக்குது. பச்சைய ஒரு மணிகள் அல்லது பச்சையம்னு சொல்லுவோம். அப்போ இந்த பச்சையம் நீர், சூரிய ஒளி, கார்பன் டை ஆக்சைடு வாயு, இந்த 4ம் ஒளித்தொகுப்புக்கு அவசியம். இந்த 4ம் இருந்தால் தான் ஒளித்தொகுப்பு நடக்கும். இந்த 4ல் ஏதோ ஒன்று இல்லாட்டியும் ஒளித்தொகுப்பு நடக்காது. அப்போ ஒளித்தொகுப்புக்கு அவசியமான இந்த 4 காரணிகளையும் பாவிச்சு கொண்டு தாவரங்கள் உணவு தயாரிக்கிற முறைக்கு நம்ம என்ன பேர் சொல்கிறோம்? ஒளித்தொகுப்புன்னு சொல்கிறோம். இந்த ஒளித்தொகுப்பை செய்கிறதால தாவரங்களுக்கு என்ன பேர்? தட்போசணிகள்னு பேர். தாவரங்கள் என்ன சொல்கிறோம்? தட்போசணிகள்னு சொல்கிறோம். அப்போ தாவரங்கள் தமக்கு தேவையான உணவை தாமே தயாரித்து கொள்றதால தட்போசணின்னு சொல்கிறோம். விலங்குகள் தம்மோட உணவை தாமே தயாரிக்கலுமா? இல்லை. அது நம்ம என்ன செய்கிறோம்? தாவரத்தில் இருந்து எடுத்துக்கொள்கிறோம்.
இறைச்சியை சாப்பிட்றோம், முட்டையை சாப்பிட்றோம். அப்போ வெளியில் பிற இடங்கள்லேருந்து பிற அங்கிகளிலிருந்து உணவை நம்ம உள்ளுக்கு எடுத்துக்கொள்றதால பிள்ளைகள் விலங்குகளுக்கு நம்ம என்ன சொல்கிறோன்னு கேட்டால் பிற போஷணிகள்னு சொல்கிறோம். விலங்குகள் தாவரங்கள் உற்பத்தி செய்யும் உணவின் மீது நேரடியாக அல்லது மறைமுகமாக தங்கியுள்ளன. அதனால் நேரடியாக அல்லது மறைமுகமாக. இப்போ பாருங்க, ஆடு மாடு இதெல்லாம் என்ன செய்யும்? தாவரத்தை மட்டும்தான் சாப்பிடும், புல்லை சாப்பிடும், இலைகொலையை சாப்பிடும். அது மாமிசத்தை சாப்பிடுமா? சாப்பிடாது. அப்போ தனியே தாவரத்தை நேரடியாக சாப்பிடக்கூடிய சிலாக்களும் இருக்காங்க. இப்போ காட்டில் உள்ள சிங்கம் புலியை பாருங்க. சிங்கம் புலி என்ன செய்யும்? அது தாவரத்தை ஒரு நாளும் சாப்பிடாது. சொல்லுவாங்க புலி பசித்தாலும் புல் தின்னாது, ரைட்? புல்லை தின்னாது. அது ஏன்? அவங்க மாமிசத்தை மட்டும்தான் சாப்பிடுவாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களோட உடம்புக்குள்ள அந்த சமிபாட்டு வேலைகள் நடக்கும். தாவரத்தை சாப்பிட இல்லாது அவங்களுக்கு. அது மாதிரி ஆடு மாடுக்கு விலங்க சாப்பிட இல்லாது. நீங்கள் மல்லு கட்டியதை கொடுத்தாலும் அது சமிபாடு அடையாததுக்கு சரிதானையாக செத்து போய் தரும். அப்போ சிலாக்கள் தாவரத்தை மட்டும் சாப்பிடுவாங்க, விலங்க சாப்பிட மாட்டாங்க. சிலாக்கள் விலங்கு மாமிசத்தை மட்டும் சாப்பிடுவாங்க, தாவரத்தை சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இன்னும் சிலாக்கள் இருக்காங்க, மனிதன், பூனை, நாய், இப்படி கோழி, இப்படியானாக்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் காகம் தாவரத்தையும் சாப்பிடுவாங்க, விலங்கு பூச்சி வகைகள் இதுகளையும் சாப்பிடுவாங்க. அப்போ எப்படி பார்த்தாலும் தாவரம் இல்லாமல் யாருக்கும் சாப்பாடு கிடைக்காது. தாவரத்தை நேரடியாக சாப்பிட்ற ஆக்களுக்கும் தாவரம் இல்லாட்டி சாப்பாடு இல்லை. இப்போ காட்டில் இருக்கிற சிங்கம் புலி, காட்டில் தாவரம் இல்லை, அவங்க உயிர் வாழையிலுமா? வாழையில. அதே சிங்கம் புலி சாப்பிட்றதுக்கு மானோ முயலோ இருக்கணும்டா, அந்த மானும் முயலும் உயிரோடு இருக்கிறதுக்கு தாவரம் வேணும். இதைத்தான் சொல்றது அங்கிகள், அதாவது பிறபோசணிகள் தாவரத்தில் நேரடியாக தங்கியிருப்பாங்க அல்லது மறைமுகமாக தங்கியிருப்பாங்க. நேரடியாக தங்கியிருக்கிறான் என்ன? ஆடு மாடு மாதிரி நேரடியாக தாவரத்தை சாப்பிட்றேன். மறைமுகமாக தங்கியிருக்கிறான் என்ன? அந்த தாவரத்தை சாப்பிட்ட அங்கிகளை சாப்பிட்றாக்கள். இவங்க மறைமுகமாக தங்கியிருக்கிறார்கள். அதைத்தான் நீங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க பிள்ளைகள். அப்போ விலங்குகள் தாவரங்கள் உற்பத்தி செய்யும் உணவின் மீது நேரடியாக அல்லது மறைமுகமாக தங்கியுள்ளன. எனவே நாங்கள் விலங்குகளுக்கு சொல்கிற பேர் பிற போஷணிகள்னு சொல்லுவோம். அப்போ அங்கிகளை நம்ம போஷணி அடிப்படையில் எத்தனையாக வகைப்படுத்துவோம்? 2ஆக வகைப்படுத்துவோம். ஒன்று தற்போஷணி, அடுத்தது பிறப்போஷணி. தற்போஷணின்னா யாரு? தாவரங்கள். தற்போஷணிகளுக்கு உதாரணம் தருகன்னு உங்கள்கிட்ட கேள்வி கேட்டால் நீங்கள் தாவரம்னு கொடுத்துடக்கூடாது, அப்படி கொடுக்கக்கூடாது. உதாரணம்னு கேட்டால் ஆக்கள்கிட்ட பேரை சொல்லணும். தற்போஷணிகளுக்கு உதாரணம் தருகண்டா தென்னை மரம், மாமரம், நெல், புல், இப்படி தாவரத்தில் பேரை சொல்லணும். பிறபோஷணிகளுக்கு உதாரணம் தருகன்னு சொல்லி சொன்னால் விலங்குகள்கிட்ட பேரை சொல்லணும். விலங்குகள், பறவைகள், அப்படி பொதுவாக கொடுக்கக்கூடாது, அது பிள்ளை. உதாரணம்னு கேட்டால் ஆள்ற பேரை கொடுக்கணும், சரிதானே? அப்போ பிறபோஷணிக்கு உதாரணம் கேட்டால் சிங்கம், புலி, மான், பசு, இப்படி கொடுக்கணும். மான், பசு போன்ற தாவரத்தை நேரடியாக உணவாக பெற்றுக்கொள்கின்றன. சிங்கம், புலி போன்றவை விலங்குகளை உணவாக உட்கொள்கின்றன. இருந்தாலும் அவங்களும் உட்கொள்கிற விலங்குகள் வாழ்கிறதுக்கு, மான், முயல் இது வாழ்கிறதுக்கு தாவரம் வேணும், ரைட்? இதனால் இவை தாவரத்தில் மறைமுகமாக தங்கி உள்ளன, ரைட்? இப்போ நாங்கள் முன்னுக்கு ஒரு செக்ஷனை பார்த்துருக்கிறோம் பிள்ளைகள். அடுத்ததாக நாங்கள் ஒளித்தொகுப்புன்றது நான் உங்களுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறேன். ஒளித்தொகுப்பு அப்படிங்கிறத இன்னும் நாங்கள் விரிவாக அடுத்ததாக பார்ப்போம்.